சென்னைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி டு பேன் 2000 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். இது நீங்களே வந்து கிளாட் மோர் அத்தென்டிசிட்டி. இது என்ன கதைன்னா பிரதர், ஒரே ஃபேக்கல்ட்டி பல காலேஜில் அவர் பேரை போட்டுட்டு அஃபிலியேஷன் வாங்கிட்டாங்க. எங்கேருந்து? அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. ஒரே ப்ரொஃபஸர், அவர் ஒரே லெக்சரர், 20-30 காலேஜில். இதில் போனாலும் உள்ளே வந்தோடனே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறார், உங்கள் அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க, உங்கள் பட்ஜெட் என்ன பிளான் பண்ணுறீங்க, இதை பொண்ண பிறகு தான் அப்ராட் எஜுகேஷனில் உங்களுக்கு டீட்டெயில்ஸே கொடுப்போம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், மென்டல் ஹெல்த்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறதே கிடையாது யாரும். நீங்கள் யூகேயில் படிக்க ஆசைப்பட்றீங்களா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். 24 ஹவர்ஸில் நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கிடுவோம். ஏன்? அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் 24 இயர்ஸ் கஷ்டப்பட முடியும். இதுதான் கான்செப்ட். நான் படித்து முடிச்சுட்டு 2006 ட்ரிபிள். இன்றைக்கும் ட்ரிபிளிக்கு அதே சிலபஸ். இன்னும் ஒரு வருஷம் தான், 20 வருஷம். நோ சேஞ்ச் இன் சிலபஸ். ஏன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணல? அதில் இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் எங்கே இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு? அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. காலேஜுக்கு வந்து எங்கள் கிளாஸ் இருக்காங்க. ஆல்ரைட் பாய்ஸ், வெல்கம் பேக் டு தி ஷோ. இன்னைக்கு எபிசோடில் வந்து இப்போ நிறைய பப்ளிக் எக்ஸாம்லாம் நடந்துட்டுருக்கு. நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நிறைய பேர் ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி பர்சியூ பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க போகிறோம். நிறைய பேர் காலேஜ் பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மாஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏஐ பற்றி இந்த பாட்காஸ்ட்டில் பேச போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயம் எஜுகேஷனை பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம கூட வந்து யூரோப் ஸ்டடி சென்டரோட டைரக்டர் சிவராமன் பாண்டியன் நம்ம கூட இருக்காங்க. ஹாய் சார், வெல்கம் டு ஸ்மிடக்ஸ் பாட்காஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருக்கீங்க? ஆல் குட். தேங்க்யூ பிரதர். இப்போது நம்ம பாட்காஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க பார்க்குறாங்க. உங்களை பற்றி நான் இன்ட்ரோ, நீங்கள் என்ன பண்ணிட்டுருங்க அதை பற்றி சின்னதாக சொல்லுங்கள். நிச்சயமாக. என் பேர் சிவராமன், டைரக்டர் ஆஃப் யூரோப் ஸ்டடி சென்டர். 16 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸில் படிக்க ஆரம்பிச்சிட்ருக்கோம், ஃபார் பேச்சுலர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் மாஸ்டர்ஸ். இதில் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் டியூஷன் ஃபீஸில் டாப் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில், வியாபார நோக்கம் இல்லாத கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில், அதாவது நம்ம கண்ட்ரியில் இருக்கிற ஐஐடி, என்ஐடி மாதிரியான பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய, பல்கலைக்கழகம் மாதிரி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில், யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் நமது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கலாம். இதை தான் நம்ம வந்து 16 இயர்ஸாக வித் 40+ branches across India we are doing this. சூப்பர் சார். நான் ரீசெண்டாக வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவரோட பாட்காஸ்ட் ஒன்று கேட்டேன். அவர் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு ட்ராஃபி மாதிரி பார்க்குறாங்க. என் பையன் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டர், அந்த மாதிரி நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜ் எல்லாமே ஒரு ரேங்க் அப்படின்னு பார்க்குறாங்க. அதிகமான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இப்போ இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய அந்த மார்க் ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? இப்போ லாஸ்ட்டு ஒரு 100 கோல்டு மெடலிஸ்ட் ஃப்ரம் டாப் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணிங்கனாலுமே, அதே யூனிவர்சிட்டியில் படித்து ஒரு 60-70% வாங்கினவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 60-70% வாங்கினவங்க கூட இன்றைக்கி லைஃப்பில் டாப் பொசிஷனில் இருக்கலாம். தெர் இஸ் ஆல் ப்ராபபிலிட்டி. ஸோ மார்க் மட்டுமே எல்லாம் கிடையாது. ப்ளஸ் நீங்கள் மனப்பாடம் செஞ்சு அதிக மார்க் எடுக்கிறவங்க பெரிய புத்திசாலினும், மனப்பாடம் செய்ய முடியாமல் கம்மி மார்க் எடுக்கிறவங்க வந்து ஒரு நார்மல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு மதிப்பீடு செய்கிறதே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தவறு. அவங்கள வந்து ஒரு ப்ராக்டிக்கல் பேசிஸில் தான் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். கான்செப்ஷுவலாக தான் நீ அவங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும். இந்த ஹோலிஸ்டிக்காக இதெல்லாமே வந்து மாறணும். ப்ளஸ் மார்க்குக்காக, டிகிரிக்காக நம்ம படிக்கும்பொழுது அதனால் எந்த பயனும் இல்லை. ப்ளஸ் இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இரு வகைப்படும். கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் அவங்க நோக்கமே பணம் தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அங்கே போய் நம்ம போய் படிச்சுட்டு கல்வியை குறை சொல்கிறதுல என்னதுங்க எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. பட் இதே நீங்கள் ஐஐடி, என்ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் அப்பா கட்டுற ஃபீஸை நம்பி அவங்க இல்லை. ப்ளஸ் அவங்க உங்கள் பணத்தையும் குறி வைக்கல. அவர்கள் நோக்கமே தரமான கல்வி. ஸோ கல்வி வியாபாரமாக எங்கே போய் இல்லையோ அங்கே போய் நம்ம போய் படிக்கிறது தான் எஜுகேஷன். கல்வி வியாபாரமாக இருக்கிற இடத்துல போய் படிக்கும்போது எல்லாருக்கும் பெனிஃபிட்டு. வெளியில் நிற்கிற வாட்ச்மேன்லேருந்து காலேஜ் ஓனர் வரைக்கும். ஆனால் யார் மாட்டிக்கிறா? ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். இந்த புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் கல்வி சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்குது. இப்போ நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது இந்த ஃபீஸ் தான். இப்போ கண்டிப்பாக எல்கேஜி யூகேஜினாலே 1 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு டாப் லெவல் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்ன டிஃப்ரென்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும்? இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலுன்னும் போது, இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஸ்கூல் whatever it is, அந்த ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட்டை அந்த கவர்மெண்ட் பார்த்துக்குது. புரியுதுங்களா? பட் இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் ஆர் ஸ்கூல், எல்லாமே அங்கே வந்து கமர்ஷியல் சென்ஸ் தான். எப்போ நீங்கள் அது ஸ்கூலோ காலேஜோ பணத்தை குறி வச்சிட்டிங்களோ, அங்கே தரமான கல்வி கிடைக்கிறதுன்றது உண்டான சாத்தியக்கூறுகள், ப்ராபபிலிட்டி வெரி லெஸ்.
பணம் குறிக்கோளே கிடையாது. நம்ம விஷன் எம்பவரிங் யங்ஸ்டர்ஸ் வித் ஹை குவாலிட்டி ஸ்கில்ஸ். அங்கே போய் படிக்கும்பொழுது தான் நமக்கு ஹை குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொன்னதுனால சொல்கிறேன். ஸ்கூல்ஸ் விட்டுருங்க, ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸ் முடித்து காலேஜஸ் யூஜி பிஜி பற்றி பேசுகிறோம். இன்றைக்கி சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் 7 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சார்ஜ் பண்ணுறாங்க பர் இயர் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம். இது இல்லாமல் பஸ்ஸு, இது இல்லாமல் மெஸ்ஸு. பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்றாங்க, நிறைய ஃபீஸ் இருந்தால் நிறைய குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இருக்கும், என் பையன் கை நிறைய சம்பாதிக்க போகிறான் அப்படின்றத நினைக்கிறாங்க. எந்த கம்பெனியும் நீங்கள் நிறைய செலவு பண்ணிட்டீங்கன்றதுனால உங்களுக்கு அதிகப்படியான சம்பளத்தை அவங்க கொடுக்க போகிறதில்ல. எல்லாமே இங்கே ஃபோக்கஸ் என்னென்னா ஸ்கில் டெவலப்மெண்ட். யூரோப் ஸ்டடி சென்டர் நம்ம சொல்கிறது அதான், ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பி ஸ்மார்ட், ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். இதுதான் எங்களுடைய ஐடியாலஜி. கல்விக்காக அதிகப்படியாக பணம் செலவு பண்ணுறதில்ல எங்களுக்கு இமியளவும் உடன்பாடு இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ப்ளஸ் இன்றைக்கி இங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது காஸ்ட் எஃபெக்டிவ். இது நிறைய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது தெரியாது. ஸோ இந்த மாதிரியான பாட்காஸ்ட்டில் வி வாண்ட் டு கிரியேட் திஸ் அவேர்னஸ். அதுதான் கான்செப்ட். இப்போ நல்ல எஜுகேஷன் கிடைக்கணும்னா கண்டிப்பாக காசு செலவு பண்ணி தான் ஆகணுமா? தேவையில்லையே, அவசியமே கிடையாது. இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோம், இங்கே பேச்சுலர்ஸ் என்ஐடி ஐஐடி கிடைக்கலையா, யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிங்க. இங்கே நீங்கள் பேச்சுலர்ஸ் படித்து முடிச்சிட்டிங்களா, ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி நீங்கள் தாராளமாக யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் எஜுகேஷனோ whatever, ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் உங்களுக்கு ஃபாரினில் தேவைன்னா யூரோப் ஸ்டடி சென்டருக்கு முன்னாடி மிகவும் என்ன சொல்கிறது, பணக்காரர்களுக்கு மட்டும்தான் அப்ராட் எஜுகேஷன் சாத்தியம். இன்றைக்கி நம்ம வந்த பிறகு தான் ஒரு சாமானியனுக்கும் அப்ராட் எஜுகேஷன் சாத்தியம். ப்ளஸ் நாங்கள் இந்தியா எஜுகேஷன் அப்ராட் எஜுகேஷன்லாம் பிரிக்கலை. வியாபார நோக்கம் இல்லாத கல்லூரிகளில் படிங்க, அதுதான் கல்வி. அதில் தான் நமக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும். ப்ளஸ் நம்ம டே டு டே எவ்வளோ விதமான ஸ்கேம்ஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் விச் வி கேன் ஷோ டு தி ஆடியன்ஸ் வித் த ப்ரூஃப். இதில் ஃபஸ்ட்டு ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா, சென்னைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி டு பேன் 2000 ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ். இது நீங்களே லேட் மோர் அத்தென்டிசிட்டி. இது என்ன கதைன்னா பிரதர், ஒரே ஃபேக்கல்ட்டி பல காலேஜில் அவர் பேரை போட்டுட்டு அஃபிலியேஷன் வாங்கிட்டாங்க. எங்கேருந்து? அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. ஒரே ப்ரொஃபஸர், அவர் ஒரே லெக்சரர் 20-30 காலேஜில். இதை கண்டுபிடிச்சிட்டாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். 2000 ஃபேக்கல்ட்டிஸ் பேண்ட். பட் இது எந்த கல்லூரி, எந்த டீட்டெயில்ஸ் யாருக்கும் இதை பற்றியெல்லாம் தெரியாது. சரி, ஓகேங்க, இவங்கள பேன் பண்ணிட்டாங்க. பட் இந்த கல்லூரிகளில் படித்த மாணவ மாணவிகளின் நிலை யோசிச்சுப்பார். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் கட்டியிருப்பார். ஏன்னா ஒரு கனவோடு அந்த பையன் அந்த கல்லூரியில் போய் படிச்சிருப்பான். இந்த ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் கொடுக்குறாங்க, ஸ்டாஃபே இல்லை. இது பேர் கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸ்கேம்னு பேரே வச்சுருக்காங்க. கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்கிறது எல்லாமே வித் டேட்டா, வித் ப்ரூஃப். ஏன்னா கல்வி சார்ந்த விஷயத்தில் வேலை செய்கிறவங்க, இல்லை இன் ஃப்யூச்சரில் வேலை செய்யணும்னு நினைக்கிறவங்க, கம்ப்ளீட் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். ஸோ கமர்ஷியல் எலிமெண்ட் உள்ளே வந்த பிறகு ப்ரையாரிட்டி டு ஹை குவாலிட்டி எஜுகேஷனே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் ப்ராப்ளம். இப்போ ஒரு மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கட்டும், எஜுகேஷன், அது ஒரு சேவை மாதிரின்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? சரி, அதான் நாங்கள் மெடிசன் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் சொல்கிறோம். இந்தியாவிலேயே அப்ராட் எஜுகேஷனில் என்னுடைய 4 ஆஃபீஸஸ் சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூரில் மெடிசனுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கூட நான் அப்ராடுக்கு அனுப்ப மாட்டேன். ஏனென்றால் உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிக்கிறது எங்கே சொல்லுங்கள்? இந்தியா. உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிக்கிறதுக்கு இந்தியா. இப்போ அப்ராட் எஜுகேஷன், எல்லோரும் அப்ராட் போயிடுங்க, எல்லா கோர்ஸுக்கும் போயிடுங்க. என்ன அவசியம்? ஒரு அவசியமும் கிடையாது. உலகத்திலேயே சிறந்த இடம் மெடிசன் படிக்கிறதுக்கு இந்தியா. ஆனால் அதை நீங்கள் எங்கே படிக்கணும்? இந்தியன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஒரு தெரியல எனக்கு, 5,000 10,000 15,000 ஃபீஸ் இருக்கும். அங்கே தான் படிக்கணும். நீங்கள் பேஷன்ஸ் இல்லாமல் மெடிசன் படிச்சுட்டு ஏன்னா புரியாமல் இன்ஜினியரிங் படிக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அப்ராட் மெடிசன் நீங்கள் பார்த்துருப்பீங்களா பிரதர்? நிறைய ஆட்ஸ் பார்த்துருப்பீங்களா? அப்ராடில் போய் மெடிசன் படிங்க அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அதுக்குள்ளே நான் ரொம்ப டீப்பாக போக விரும்பல. பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனிபடி ஹூ இஸ் ஸ்டடிங் மெடிசன் அப்ராட். இந்த நிகழ்ச்சி அவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ போட்காஸ்ட்லாம் பார்க்குறாங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி திங். பட் நான் ஏன் பண்ணல மெடிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அப்ராடில் போய் மெடிசன் படிச்சிங்கன்னா இந்தியா வந்த பிறகு ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அந்த எக்ஸாம் 2023ல் 80% ஃபெயில் ஆகிட்டாங்க. அதுக்கு டேட்டா
80% ஃபெயில். அதுலேயும் இன்னும் ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த இயரில் 100 பேர் எக்ஸாம் எழுதி 7-8 பேர் தான் பாஸே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட் டேட்டாவே எடுத்துப்போம். 80% ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு கான்செப்ட் அப்ராட் எஜுகேஷனை எடுத்து நம்ம பண்ணணுமா? அவசியமே இல்லைல்ல. இப்போ இதே நாங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் 100 யங்ஸ்டர் ட்ரை பண்ணுறாங்கன்னா ஒரு 80-85 பேர் வின் பண்ணணும். அப்போ தான் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. மக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கும் பயனில்லாத விஷயத்தை செய்து யூரோப் ஸ்டடி சென்டர் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. கம்மிங் பேக் டு யுவர் ப்ரைம் கொஸ்டின், மெடிசன் இன்றைக்கி இவ்வளோ கமர்ஷியலாக நீங்கள் ஏன் போய் லட்சமாக கோடியாக கொடுத்து போய் படிக்கிறீங்க? கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஃப்ரீ சீட்டில் யூஜி பிஜி படிக்கிறது தான் எங்களை பொறுத்தவரை மெடிசன். அண்ட் இந்த கேள்வி மூலிமா நான் பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிடுறது, தயவு செய்து அப்ராட் மெடிசனை தவிர்த்துருங்க. பயனே கிடையாது. there is no use. இப்போ நம்ம அப்ராட் ஸ்டடீஸ் பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சார். இப்போ அப்ராட் ஸ்டடீஸ்க்கு பயங்கர டிமாண்ட் ஆகிட்டுருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்ராட் ஸ்டடீஸ்ன்றதை விட பிரதர், நம்ம சொல்கிற கான்செப்ட் தான் அதில் மேட்டர். இதில் என்னென்னா, நாங்கள் எப்போவுமே சொல்கிறது ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஒரு 10 பேர்கிட்ட நீங்களே ஒரு நம்ம பெசநகர் பீச் போகிறோம், அங்கே ஒரு 10 யங்ஸ்டர்ஸ் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறீங்க, இன்றைக்கி இளைய தலைமுறைக்கு பிரச்சனை என்ன? லேக் ஆஃப் ஸ்கில்ஸா, லேக் ஆஃப் ஜாப்ஸா? அவங்க என்ன சொல்லுவாங்க? ஸ்கில்ஸ். நிறைய இன்றைக்கி நான் பேசின வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறது சார் எனக்கு இல்லாத திறமையா, எனக்கு ஜாப்ஸ் தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. பட் ஆக்சுவல் பிரச்சனை இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ஸ்கில்ஸ். ஸோ இந்த லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நீங்கள் எங்கே டெவலப் பண்ணிக்க முடியும்? ஒரு ஆன்லைன் கோர்ஸ்லேயோ இல்லை ஒரு XYZ இன்ஸ்டிடியூஷன்ஸில் படித்தோ எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஒரு டாப் நான் கமர்ஷியல் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது, நான் கமர்ஷியல்னால் நம்ம நாட்டில் என்னதுங்க, IITs NITs இந்த மாதிரியான கல்லூரிகளில் படிக்கும்பொழுது நமக்கு கண்டிப்பாக ஸ்கில் டெவலப்மெண்ட் இருக்கும். பட் இங்கே NIT IITயில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், யூரோப்பியன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நீங்கள் படித்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்கோங்கன்றது தான் சொல்கிறோம். அப்ராடில் போயிடுங்க, கீழே ஃபுல்லாக வைடூரியம் இருக்குது, நீங்கள் அங்கே போனவுடனே செட்டில் ஆகிடுவீங்க, கை நிறைய சம்பாதிக்க போகிறீங்க, இதெல்லாம் இல்லை. மற்ற அப்ராட் எஜுகேஷன் நிறுவனங்கள் மாதிரிலாம் நம்ம பேசுகிறதில்ல. வாழ்க்கை ஒரு முறை, பேக்கை பேக் பண்ணு, லைஃப்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணு. பட் இப்போ அப்ராட் போகிறவங்க என்ன பண்ணுறாங்க பிரதர், லட்சமாக எஜுகேஷன் லோன், 70 லட்சம் 80 லட்சம், அதுக்கு வட்டியே 1 லட்சம், ப்ளஸ் தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் விற்று போகிறாங்க. இதெல்லாம் அவசியமே கிடையாது. நம்ம ஐடியாலஜி 2 ஐடியாலஜி. லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நம்புங்க, லேக் ஆஃப் ஜாப்ஸை நம்பாதீங்க. ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். கம்மியாக செலவு பண்ணுங்கள், அதிகமாக படிங்க. ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸில் டாப் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கலாம். பட் இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ தட் இஸ் வை வி கிரியேட் திஸ். இப்போ எங்கள் ஆஃபீஸ்க்கு இது என்னோட 16th year. வருஷம் க்ளோஸ் டு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அனுப்புகிறோம். இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி எனக்கு ஒன்று தெரிஞ்சதுன்னா நான் பேச்சுலர்ஸ்க்கே போயிருப்பேன், எனக்கு இது தெரியல சார், எனக்கு இது தெரியல. ஸோ வி வாண்ட் டு கிரியேட் மோர் அவேர்னஸ் அமாங் பீப்புள் வித் சச் ஆப்ஷன்ஸ். இப்போ சொன்னீங்க 1000 people சென்ட் பண்ணியிருக்கோன்ட்டு. இப்போ எல்லாரையும் நம்ம அனுப்ப முடியுமா? அது என்ன நடக்குது, என்ன ப்ராசஸ் அது? இல்லைங்க, எல்லாரையும் அனுப்ப முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சீட்ஸ் ஆர் லிமிட்டட். உங்களுக்கு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒவ்வொரு கண்ட்ரியும் விசா ஸ்லாட்ஸே ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அதனால் எங்களை அப்ரோச் பண்ணுற க்ளோஸ் டு ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் சஃபிஷியண்ட்டாக ஃப்ரம் மை 4 ஆஃபீஸஸ், சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர்லேருந்து we are able to send. We only focus on quality, not quantity. இப்போ இன்னும் ஒரு 10-15 ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி 2000-3000 அனுப்பக்கூடிய எண்ணமும் எனக்கு இல்லை, அதற்குண்டான வாய்ப்பும் இல்லை. பிகாஸ் எப்போ நீங்கள் குவான்டிட்டியை ஃபோக்கஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் பிரதர், குவாலிட்டி அதில் பாதாளத்துக்கு போய்டும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு போட்காஸ்ட் பண்ணுறதுக்கும் பேக் டு பேக் 10-15 போட்காஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்? அதே தான். வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி, நாட் குவான்டிட்டி. இப்போ நம்ம இந்தியா எவ்வளோ முன்னேறி இருக்குது. எஸ். ஏன் நம்ம இந்தியாவில் படிக்க முடியாது, ஏன் நம்ம அப்ராட் போனோம்? இந்தியாவில் நீங்கள் தெருவுக்கு தெரு, டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிஸ்ட்ரிக்ட் IITs NITs ஓப்பன் பண்ணிவிடுங்க. நான் எதுக்கு அப்ராடுக்கு அனுப்ப போகிறேன்? நீ 7 லட்ச ரூபா இன்றைக்கி சென்னையில் ஃபீஸ் வாங்குறீங்க,
பஸ்ஸு கம்பல்சரின்னு சொல்கிறீங்க, மெஸ்ஸு கம்பல்சரின்னு சொல்கிறீங்க. சரி, இதெல்லாம் கூட எங்கள் பேரண்ட்ஸ் கட்டிடுறாங்க. ரைட்டு, ஓகே. இப்போ எல்லோரும் என்ன படிக்கிறீங்க? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி தான் படிக்கிறீங்க. சரி, ரைட்டு, ஓகே. இவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்கள், இப்போ இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் லெக்சரர்ஸ், இவங்கெல்லாம் ரியல் டைம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ இல்லை இந்த டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 5-6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்களா? சொல்லுங்கள். இல்லை இல்லை. அவங்க மாஸ்டர்ஸோ பிஹெச்டியோ படித்து முடிச்சுட்டு பிரதர், டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் வகுப்புகளை எடுக்கும்பொழுது இதனால் மாணவிகளுக்கு என்ன பயன்? இன்றைக்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் கொடுத்துட்ருக்கீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. இன்றைக்கும் ரெக்கார்ட் நோட் எழுதுகிறாங்க, இன்றைக்கும் பழைய சிலபஸ் படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவங்க எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு கடைசியாக பழி யார் மேலே போட்டுடுறாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் சரியில்லைப்பா, இந்த ஜென்சி கிட்ஸ் சரியில்லை, அவங்கக்கிட்ட ஃபோக்கஸ் இல்லை, இது இல்லை அது இல்லைன்னு இவங்கள என்ன பண்ணுறது? டே இன் அண்ட் டே அவுட் அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணுறது யங்ஸ்டர்ஸ். நாங்கள் எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேம் பண்ணவே மாட்டோம் எதுக்குமே. அவனுக்கு தரமான கல்வியை கொடுத்துட்டு என்னங்க நீங்கள் எல்லா கேள்வியும் அவனை கேளுங்க. நீங்கள் தரமற்ற கல்வியை கொடுத்துட்டு மனப்பாடம் செஞ்சு அவன் எக்ஸாமினேஷன் படித்து எழுதிட்டு ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷன் நோ மோர்ன்ற கதையில் அவன்தான் தப்புன்னு நம்ம சொல்லக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி எல்லாமே நிலவுது. பட் விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். வி ஹவ் டு கிவ் ஹை குவாலிட்டி எஜுகேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு ஐடியாலஜியில் தான் யூரோப்பியன் பப்ளிக் ஷெங்கன் கண்ட்ரீஸ்னு சொல்லுவாங்க. 26 கண்ட்ரீஸ்க்கும் ஒரே வீசா. இப்போ அது 29 ஆகிடுச்சு, 29 கண்ட்ரீஸ் சேம் வீசா. ஸோ 29 கண்ட்ரீஸில் அவங்க படிக்கலாம். ப்ளஸ் அந்த நாட்டுக்கு என்னென்னா அவர்கள் கல்வியை வைத்து வியாபாரம் செய்யாதவர்கள். அகைன் நான் சொன்ன அதே ஐடியாலஜியாக கல்வி வியாபாரமாக பார்த்துட்டாங்க. நீங்கள் அதில் போய் தலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைனா பிரயோஜனம் கிடையாது. கல்வி எங்கே வியாபாரமாக இல்லையோ அங்கே போய் நீட்டாக ஒரு டிகிரி படிக்கும்போது உங்களுக்கு எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். இதனால தான் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது இல்லாமல் லிவிங் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு வந்து 30,000 rupees பர் மந்த் இருக்கும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸை மேனேஜ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக படிக்கலாம். பட் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஆல்மோஸ்ட் 60% தான். மீனிங் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் போய் படிக்கிறது. ஸோ மீனிங் டு சே சென்னையில் படிக்கிறது இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு ஸ்டடியிங் இன் அ யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டி. அது பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ. சார் இப்போ இது கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக சொல்லுங்கள். எவ்வளோ இயர்லியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? இப்போ நான் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல் படிச்சு. வெரி குட் கொஸ்டின் பிரதர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 12th என்ட்ராக போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன், பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும், பேரண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன், மார்க்ஸு, என்ட்ரி ரிக்குவயர்மெண்ட்ஸ், அவங்களுக்கு என்ன மாதிரியான புரிதல், என்ன மாதிரியான மைண்ட் செட்டு. ஸோ அவங்க 12th உள்ளே போகும்போது நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். மீனிங் ஃபார் தெம் டு ப்ரிப்பேர். எக்ஸாம் முடிச்சிட்டும் தே கேன் காண்டாக்ட். பட் ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டிஸ்கஷன், இதில் என்ன இருக்குது, ஒரு கேஷுவல் டாக் அது. ப்ளஸ் இப்போது இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 3 year பேச்சுலர் டிகிரியோ இல்லை 4 year இன்ஜினியரிங் டிகிரியோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபைனல் இயர் போகிறீங்களா. இப்போ இன்ஜினியரிங் டிகிரினா 7th செமஸ்டர் ஸ்டார்டிங்கில், அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 year டிகிரினா 5th செமஸ்டர் ஸ்டார்டிங்கில் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா we can start planning, preparing. அதற்குண்டான இஃப் அட் ஆல் எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க அப்பா அம்மாகிட்டையும் அவங்க சொல்லணும் இல்லையா, என்ன தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் குறைவாக இருந்தாலும் அதை ரெடி பண்ணணும்ல ஸ்டில். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம் ஃப்ரேமில் அவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இட் வில் பி ரியலி குட் ஃபார் தம். இப்போ போய் நம்ம படிக்கிறோம், கிராஜுவேஷன் முடிஞ்சிருச்சு, திருப்பி இங்கே வரும்போது வேலை வாய்ப்பு இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேள்விக்கு தான் நம்மளோட இது 16th year இது, ஓகேங்களா. இப்போ நம்ம எதுக்கு பிரதர் படிக்கிறோம்? ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்கில்லை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேலை. எக்ஸாக்ட்லி. வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்க முடியாத கல்வி எதற்கு? இப்போ ஒரு காலேஜ், இப்போ ஒரு யூனிவர்சிட்டி டாப் ரேங்க்டுன்னு எப்படி சொல்லுவீங்க? எவ்வளோ ஏக்கரில் இருக்குன்னா, இல்லை எவ்வளோ லேப்ஸ் இருக்குன்னா. உங்கள் யூனிவர்சிட்டியில் ஒரு பையனோ பொண்ணோ படித்து முடித்தாங்களா? அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க? வாட் ஆர் தே டூயிங் வித் தேர் லைஃப்? எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டா? அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சிட்டியை நம்ம வந்து இவாலுவேட் பண்ண முடியும். ஸோ படித்து முடித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரணும்.
ஸோ இதுதான் விஷயம். ஸோ நாங்கள் சொல்கிறது என்ன, அப்ராடுக்கு போங்க, ஸ்கில் டெவலப் பண்ணிங்க. இந்த போட்காஸ்ட்லேயும் சரி, இது எல்லாமே யூடியூப்பில் எந்த பல 100 வீடியோஸ் இருக்குது. எங்கேயுமே நம்ம என்ன சொல்ல மாட்டோம் பிரதர், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வேலை வாய்ப்பு வாங்கிடுவீங்க, உங்கள் லைஃபே மாறிடும், என்னை நம்பி வாங்க. அது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொல்லவே கூடாது ஆக்சுவலி. ஏன்னா வேலை வாய்ப்பு வாங்குறது யார் கையில் இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் கையில் இருக்குது. அந்த வேலை வாய்ப்பு வாங்குறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஸ்கில் செட். அதை எங்கே சார் டெவலப் பண்ணிக்கணும்? டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி. ப்ளஸ் இப்போ ஒரு என்ன தான் நான் அந்த பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாலும் எப்போயுமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு என்னடா இது, ஒரு 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 அண்ணாவோ அக்காவோ இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணி முடித்தவங்க, இப்போ அங்கே படித்து முடிச்சு, அதாவது யூரோப் ஸ்டடி சென்டர் மூலிமா யூரோப் போய் அங்கே போய் படித்து முடித்து வேலை வாய்ப்பு வாங்கினவங்க பேசினா எப்படி இருக்கும்? அது இன்னும் இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ இல்லை. அந்த மிஷனில் தான் 100 இன்டர்வியூஸ் நான் அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து எடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் 50 என்னுடைய யூடியூப் சேனல்லையே போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க எப்படி வேலை வாய்ப்பு வாங்கினாங்க, அண்டு படிக்கும் போது அவங்க என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணாங்க, இது எல்லாமே நம்ம வந்து ஓப்பனாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ப்ளஸ் இங்கே எந்த ஒளிவு மறைவுமே கிடையாது. கண்டிப்பாக ஸ்டடீஸ் சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இது மற்ற கண்ட்ரிஸ் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடா மாதிரி கிடையாது. நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்பர் 1, நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிக்கு தான் உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும். என்னுடைய வேலை வெறும் அட்மிஷன் அண்ட் விசா. இப்போ அட்மிஷன் கூட பிரதர், சிவராமனை காண்டாக்ட் பண்ணிட்டாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் சொந்தக்கார பையன் ஒருத்தர் வர்றான், அவனுக்கு நான் அட்மிஷன் கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த டீன் இருக்கார் இல்லையா, அந்த பப்ளிக் யூனிவர்சிட்டியோடைய டீன், ஹீ கண்டக்ட்ஸ் த இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணுவோம். அதுக்குன்னு அது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் சொல்ல வரல. அதனால் இந்த பாட்காஸ்ட் மூலிமாவும் நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா, படிக்க விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் பார்ட் டைம் ஜாப் பண்ண தான் போகிறேன், சும்மா ஜாலிக்கு தான் போகிறேன், எங்கள் அங்கிள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, எனக்கு என்ட்ரி வீசா, ஸ்பவுஸ் வீசா, டிபெண்ட் வீசா, இன்ஃபேக்ட் 25-26 இயர்ஸ்க்கு மேலே எங்களை காண்டாக்டே பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வீசா வர்றதில்லை. ஸோ ஃபோக்கஸ் ஸ்டடீஸ் சார். மற்ற இஷ்யூஸ்லாம் இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸு, XYZ எல்லாமே இருக்கலாம், அதெல்லாம் பேசிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட மட்டும்தான் we want to work, பிகாஸ் யூரோப்பியன் ஷெங்கன் கண்ட்ரீஸில் படிக்கணும், அங்கே ஜாலிக்கு போகிறதுல அங்கே எதுவும் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சொன்னீங்க இந்த பார்ட் டைம் ஜாப் பற்றி சொன்னீங்க. என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ண போகிறேன், ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு. நல்லா பார்ட் டைம் ஜாப் எப்படி வாங்குறதுன்னு கேட்குறாங்க. இப்போ அங்கே போனால் பார்ட் டைம்லேயே நிறைய சம்பாதிக்கிறாங்க. என்ன நடக்குது அங்கே? அதான் பிரதர், இப்படி தான் மக்களை ஏமாத்துறாங்க. நான் அப்ராடில் படித்தவன், அப்ராடில் வேலை செஞ்சவன். நீங்கள் இப்போது ஒரு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் அந்த நாட்டில் போய் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பார்ட் டைம் பண்ணலாம் டைம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமாக இருக்காது. இந்தியாவிலேயே பசங்கக்கிட்ட, அப்ராட் அனுப்புகிற பசங்கக்கிட்ட பார்ட் டைம் பண்ணாத, படி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ்ன்னு சொல்லக்கூடிய, என்ன சொல்கிறது, ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர் தான். இப்போ நம்ம வந்து இங்கே பசங்கக்கிட்ட அப்ராட் எஜுகேஷன் அது இது நீங்கள் படிக்கும் போது கை நிறைய அவ்வளோ சம்பாரிச்சிடலாம், செகண்ட் இயர் ஃபீஸை என்னதுங்க நீங்கள் ஹோட்டலில் வேலை செஞ்சே கட்டிடலாம், உங்கள் லைஃபே மாறிடும், உங்கள் காலை எப்படியாவது அந்த நாட்டுக்குள்ளே போட்டுருங்க, மீனிங் கால் வச்சுடுங்க, உங்கள் லைஃப் மாறிடும், இப்படி சொல்லியே என்னங்க நம்ம சோழியை முடிச்சிடுறாங்க. நம்ம கான்செப்ட் என்னங்க, அப்ராடு போகிறது எதுக்குங்க போகிறோம்? ஸ்கில் டெவலப்மெண்ட். 1.5 வருஷம் மாஸ்டர்ஸ் படிப்பு, நெக்ஸ்ட்டு 6 months வந்து இட்ஸ் லைக் யுவர் ப்ராஜெக்ட்டு. அதில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்து ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு பார்ட் டைம்? ஃபுல் டைம் வேலை செய்யுங்க. 24 மணி நேரமா 23 மணி நேரம் கூட வேலை செய்யுங்க, நாட் அ ப்ராப்ளம். ஸோ அதுக்குன்னு பார்ட் டைம் பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. ஸ்டடீஸ் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி கொஞ்சம் போல் மேபி தே கேன் டூ பார்ட் டைம் வித்தவுட் அஃபெக்டிங் தேர் ஸ்டடீஸ். என்னுடைய மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் டைம் பண்ணுறது இல்லை. ஏன்னா இங்கே லிவிங் எக்ஸ்பென்சஸ் குறைவு. உங்களுக்கு 30,000 per month ஆன்வர்ட்ஸில் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இதே நீங்கள் ஒரு யூகேவோ கனடாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா லட்சக்கணக்கில் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு காலேஜ் வெரி ஃபியூ ஹவர்ஸ் தான் இன் அ வீக். இங்கே யூரோப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே மார்னிங் 8 till evening 6 கிளாஸஸ் மட்டும் இல்லை, தே ஆர் ஃபுல்லி ஆக்குபைட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சார், இப்போ உங்ககிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வராங்க, அவங்களுக்கு இந்த கண்ட்ரி நீங்கள் போங்க, இந்த யூனிவர்சிட்டின்னு எப்படி நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க? அவங்களுடைய ப்ரொஃபைல், எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க, அந்த யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேலிடா, இவங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இவங்க என்னெல்லாம் சொல்கிறாங்க, அந்த தம்பி சொல்லியிருக்க அந்த என்ன சொல்கிறது பிரதரோ சிஸ்டரோ சொல்லியிருக்கக்கூடிய கோர்ஸ் வந்து படித்தா வேலை கிடைக்குமா,
அண்ட் அவங்களுக்கு அது படிக்கிறதுக்கு உண்டான ஏன்னோ பொட்டென்ஷியலோ மேட்ச். இங்கே ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட்டுன்றது ரொம்ப முக்கியங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்ஜெக்டில் அவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை எடுத்து படிக்கிறது நல்லது. இன்னைக்கு இது படித்தா தான் வேலை கிடைக்கும்னு யூடியூப்பில் ஒரு அங்கிள் சொன்னாருன்னு எடுத்து உட்காந்து படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஆல் கோர்சஸ் ஆர் சேம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸ்லேயுமே 95% கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் தான் படிக்கிறாங்க. பட் அதுக்காக நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங்கும் கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் மெக்கானிக்கலும் படித்தா வேலை கிடைக்காதுன்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? லாஜிக்கே கிடையாது. ஸோ எல்லா கோர்சஸும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம எப்படி படிக்கிறோன்றதை பொறுத்து தான். ஸோ நாங்கள் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட், அவங்க ப்ரொஃபைல் இது எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி ப்ளஸ் எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக ஆப்ஷன்ஸை கொடுக்க முடியுன்றதை பார்த்துட்டு வி சஜஸ்ட். அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுக்குற ஆப்ஷன்ஸை எடுத்துப்பாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இல்லை எங்களை அங்கே சொன்னாங்க இங்கே சொன்னாங்கன்ட்டு தே மே நாட் பி வாட் டு சே கன்வின்ஸ்ட் வித் அவர் ஆப்ஷன்ஸ். தென் வி ட்ரை டு கிவ் தம் மோர் அண்ட் மோர் டேட்டா அண்ட் டெல் தெம் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ப்ளஸ் எங்களுக்கு யார்கிட்டையும் நோ சொல்கிறதுனால எதுவும் கிடைக்க போகிறதில்ல. பட் எங்களால் டெலிவர் பண்ண முடியாதுன்னு தெரிந்து எஸ் சொல்கிறது இட்ஸ் நாட் கரெக்ட். ப்ளஸ் நமக்கும் மற்றவங்களுக்கும் எந்த வித்தியாசமுமே இருக்காது. இப்போ அப்ராட் எஜுகேஷன்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதர் இரு வகைப்படும். அதாவது இவங்க எல்லாமே என்ன பண்ணிவிடுவாங்கன்னா நாங்கள் வந்து அப்ராட் ஸ்டடீஸ் ப்ரொமோட் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோன்னு சொல்லிவிடுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் அப்ராட் எஜுகேஷன். இதுலேருந்து வேறுபடுறது நாங்கள் தான். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீ சர்வீசஸ்லாம் கிடையாதுப்பா, வி பிளேஸ் யூ இன் என்னது டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். எங்கள் சார்ஜஸ் என்னன்றதை ஓப்பன்லி வி எக்ஸ்பிளைன். பட் மற்ற அப்ராட் எஜுகேஷனில் கான்செப்ட் என்ன அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ தம்பி, உன் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுன்றோம். ஏன்னா அவங்களுக்கு அவங்க அப்பா ஃபீஸ் கட்டுறாருல ஒரு யூனிவர்சிட்டிக்கு 15 லட்சமோ 20 லட்சமோ, அதிலிருந்து 10%, 20%, 25% யாருக்கு போய்டும்? அந்த அனுப்புகிற ஏஜென்ட்டுக்கு போய்டும். இதுதான் அப்ராட் எஜுகேஷன். சரி ஓகே, அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க, இவங்க கமிஷன் கொடுக்குறாங்க. பட் என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னென்னா, ஐஐடி என்ஐடி போன்ற கல்லூரிகள் கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்க்குமா? சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம நாட்டு ஐஐடியில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறான். ஸோ ஒரு கமிஷன் கொடுத்து ஆட்களை சேர்க்கக்கூடிய கல்லூரியில் போய் படிக்கிறதுங்கிறது முற்றிலும் பயனற்ற செயல். இதை உடைத்தெறிந்து டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸை ப்ரமோட் பண்ணுறது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். இப்போ யூகே ப்ரமோட் பண்ணுறாங்களே, ஏகப்பட்ட பேர் ப்ரமோட் பண்ணுறாங்க. ஏன் ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ்லாம் ப்ரமோட் பண்ணுங்களேன்? யூகேல ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜ் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஏன்? 10 பைசா கமிஷன் வராது. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி ஆக்சுவல் ப்ராப்ளம். இப்போ நினச்சா நம்மளால் இந்த ஆக்ஸ்ஃபோர்டு அந்த மாதிரி டாப் யூனிவர்சிட்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பிரதரே எடுத்துப்போம். நீங்கள் வந்து சூப்பர் மார்க், சூப்பர் ப்ரொஃபைல், உங்கள் அப்பா வந்து அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கேம்பிரிட்ஜுக்கு உண்டான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காரு. நீங்கள் ஒரு ஏஜென்ட், யூகே ப்ரமோட் பண்ணுற ஏஜென்ட் கிட்ட உங்கள் ஃபைலை கொடுக்குறீங்க, கேம்பிரிட்ஜ் அப்ளை பண்ணிவிடுங்க சார், எனக்கு கிடச்சிருன்ற நம்பிக்கை இருக்குது. அவங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? பண்ண முடியாது தம்பின்னு, உனக்கு கிடைக்காதுன்னு உங்களை டீமோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல அது யார் சொல்லணும்? கேம்பிரிட்ஜ் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடாது. ஸோ இப்போ இந்த அப்ராட் எஜுகேஷன்ன்ற பேரில் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அந்த கண்ட்ரியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டியும் கோர்ஸையும் கோட்டை விட்டுறான். எங்களுக்கு கண்ட்ரி முக்கியம் இல்லை ராஜா, எங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி அண்ட் கோர்ஸ். ப்ளஸ் இப்போ நம்ம ஷோவோட ஸ்டார்டிங்கில் சொன்னல கமர்ஷியல் எஜுகேஷன், நான் கமர்ஷியல் எஜுகேஷன் இந்தியாவில் சொன்னல, இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேஸ் பண்ணி சொன்னேன். அப்ராட் எஜுகேஷன் நீங்கள் கண்ட்ரி பேஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ இதே நீங்கள் யூகே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க மெஜாரிட்டி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை நம்பி தான் அந்த கல்லூரிகளே இருக்குது. இப்போ பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும்? க்ளோஸ் டு ஒரு 10,000 pounds இருக்கும். இதே இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் யூகேல போய் படிக்கிறாங்கன்னா அவங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 to 4 times இல்லையா? நம்ம டெஸ்பரேஷனை அவங்க என்ன பண்ணிடுறாங்க? பணமாக்கிடுறாங்க. அதற்கு நிறைய பேர் இப்போ ஷோ பார்க்குறவங்க கேட்கலாம், இதுக்கெல்லாம் என்னப்பா ப்ரூஃப்னு. அதாவது இந்த என்டிடிவி இது இந்து ஆர்டிக்கல், ஃபெயிலிங் யூகே யூனிவர்சிட்டிஸ் ரிலை ஆன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸ் டு கட் என்னதுங்க டெஃபிசிட். நானே நிறைய ரீல் பார்த்துருக்கேன் இன்டர்நெட்டில், அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் காசு இல்லாமல் அந்த மாதிரிலாம் சொல்லி நாங்கள். ஆமாம் தம்பி, இப்போ நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிற இன்புட்டை நீங்கள் சொல்லி அனுப்பணும். நீங்கள் என்ன சொல்லி அந்த பசங்களை அனுப்பியிருக்கீங்க? பார்ட் டைம் ஜாபில் நீ சம்பாரிச்சிடலாம், உங்கள் அப்பா அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்களா? அதனால தான் நாங்கள் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேள்வி என்ன கேட்டீங்க? பார்ட் டைம் ஜாப் பற்றி கேட்டிங்கல்ல, நாங்கள் பண்ணாதீங்கன்னு தானே சொல்லி அனுப்புகிறோம்.
இவ்வளோ நான் அப்ராட் எஜுகேஷனில் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்லி தான் அனுப்புவேன் சில ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. வீட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக பாரு. என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு ஒரு பையன் வர்றான், உங்கள் அப்பா உன்னை இவ்வளோ தூரம் படிக்க வச்சுருக்கார், இப்போ நீ திருப்பி இப்போ மாஸ்டர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு செலவாகுது. வீட்டில் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன்ஸ் பர்மிட் பண்ணிச்சுன்னா படி, இல்லையா வேலைக்கு போ, ஃபேமிலியை சப்போர்ட் பண்ணு, ஃப்யூச்சரில் பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. பிகாஸ் வீட்டை கஷ்டப்படுத்து என்ன பிரதர், இருக்கிற லேண்டெல்லாம் விற்று எஜுகேஷன் லோன் எடுத்து அப்படிலாம் படிக்கணுமா? அவசியமே கிடையாது. பட் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் எனக்கு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year ஆன்வர்ட்ஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் படிக்கலானே எனக்கு தெரியாது சார். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி கொடுக்குறோம். சரி, நீங்கள் கேட்குற மாதிரி நான் ஏன் சார் போய் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, லேக் ஆஃப் ஸ்கில்ஸ், லேக் ஆஃப் ஜாப்ஸை நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து அப்ராடுக்கு போகிறோம். நீங்கள் அப்ராடில் போய் என்னங்க யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, கனடாவில் அங்கே இருக்கிற ஒரு கமிஷன் பேமெண்ட் பண்ணுற யூனிவர்சிட்டியில் ஏஜென்ட் உங்களை அனுப்பி நீ அங்கே போய் படித்து ஸ்கில் டெவலப் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப 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 குறையும். இப்போ அதனால தான் அப்ராட் எஜுகேஷனில் நான் ப்ரமோட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸை வேறு யாரும் 99% பக்கம் கூட வரமாட்டாங்க. ப்ளஸ் அவங்க ப்ரமோட் பண்ணுற யூனிவர்சிட்டிஸை நாங்கள் 99% தொட மாட்டோம். இதுதான் ஃபண்டமெண்டல் ஐடியாலஜி ஆஃப் அப்ராட் எஜுகேஷன். நம்ம ஒரு நாட்டில் தவறான கல்லூரிகளோ இல்லை தவறான ஒரு யூனிவர்சிட்டியை போய் எடுத்துகிட்டு அந்த நாட்டை குறை சொல்கிறதுல கரெக்டாக தப்பாங்க. வாட் யூ ஃபீல்? நீங்கள் போய் தப்பான யூனிவர்சிட்டியில் தப்பான கோர்ஸ் படிச்சுட்டு அந்த நாட்டை போய் குறை சொல்கிறதுல எந்த லாஜிக்கும் இல்லை. நல்ல டெவலப்டு கண்ட்ரி, நல்ல டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டி, ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சேஃப். சரி, நீங்கள் கேட்கலாம், ஏன் சிவராமன் ஜெர்மனி, ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் யாரும் ப்ரொமோட் பண்ண மாட்டேங்கிறாங்க? எல்லாரும் நீங்களே பார்த்துன்னு சொல்கிறீங்களே, ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க. யூஎஸ், யூகே, முக்கியமாக யூகே. இப்போ அதற்கு இந்த ஆர்டிக்கல் தான் காரணம். யூகே யூனிவர்சிட்டிஸ் பேயிங் millions in agent fees to secure international students. இல்லை, பிகாஸ் இப்போ நம்ம சில எஜுகேஷன் மாதிரியான சென்சிட்டிவ் டாபிக்ஸ்க்கு வந்து we have to talk with the proof. ஒரு ஸ்டூடெண்ட் ஒன்றுமே இல்லை பிரதர், நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்பிச்சிங்கன்னா 20% கமிஷன் அவன் கட்டுற ஃபீஸில். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 15 லட்சம் இருக்குன்னு வச்சுங்க, அதில் 20% எவ்வளோ ஆச்சு? 3 lakhs, 2.5 lakhs, 3 lakhs வந்து கமிஷன்ஸ் வருது. நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ தரம் தாழ்ந்து போகிறீங்களோ உங்கள் கமிஷன் என்ன ஆகும்? அந்த அளவுக்கு ஏறும். இதெல்லாம் மாணவ மாணவிகள் புரிஞ்சுக்கணும். இதுக்கு தான் நம்ம எல்லாமே இந்த அவேர்னஸ் கொடுக்குறோம். அப்ராட் மெடிசன் ப்ரொமோட் பண்ணாதது நாங்கள் யூரோப் ஸ்டடி சென்டர் தான். இப்போ அதே மாதிரி இந்த யூஎஸ், யூகே, அயர்லாண்டில் மாஸ்டர் டிகிரி எவ்வளோ டியூரேஷன்? 1 year. நம்ம ஜென்ரலாக மாஸ்டர்ஸ் எவ்வளோ வருஷங்க படிப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸு? 2 years. 1 year மாஸ்டர்ஸ் வேலிடே கிடையாது. மீனிங் தெர் இஸ் நோ பாயிண்ட். அதனால் 1 year மாஸ்டர்ஸ் நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. இந்த 70-80 லட்ச ரூபா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. மிக முக்கியமாக இன்றைக்கும் லட்சக்கணக்கான பசங்க பிஜி டிப்ளமா கோர்சஸ்க்கு அப்ராட் போகிறாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் நோ மோர். பிஜி டிப்ளமா கோர்சஸ் அனுப்பாத இந்தியாவின் ஒரே கம்பெனி யூரோப் ஸ்டடி சென்டர். பார்ட் டைம் ஜாப் பண்ணிவிடுவீங்க, நீங்கள் படித்து முடிச்சோடனே வேலை. எங்கேயாவது என்னோடய இன்டர்வியூவில் என் பசங்க எல்லோரும் ப்ளேஸ் ஆகிட்டாங்க, நான் எங்கேயாவது பதிவு செஞ்சுருக்கேனா? ஏன்னா அவங்க படிக்கணும் இல்லைங்களா? நான் ப்ரொமோட் பண்ணுறது வெறும் என்னதுங்க, அட்மிஷன் அண்ட் வீசா. ப்ளஸ் அதை எப்படி எந்த அளவுக்கு படிச்சுக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க போய் அங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, அது அவங்க கையில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பார்ட் டைம் ஜாப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுனால எனக்கு எதாவது கிடைக்குமா சொல்லுங்கள்? எனக்கு 10 பைசா கிடைக்க போதா? எத்திக்ஸ். நான் நிறைய பேர் இந்த யூஎஸ்ஸு, இந்த அப்ராட் எம்பிபிஎஸ் ப்ரமோட் பண்ணுறவங்ககிட்டலாம் கேட்பேன், இந்த கம்பெனி ஓனர்ஸ் கிட்ட, உங்கள் பையன் அனுப்புவீங்களா இந்த கோர்சஸ்க்கலான்ட்டு? அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க? அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் பசங்கள்லாம் சேஃபாக இருக்கணும் இல்லையா? நாங்கள் மட்டும் உங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கணும். அண்ட் இதை மாதிரியான ஒரு சமூக வலைத்தளத்தில் உங்களை போன்ற சேனலில் இதெல்லாம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதே யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் அங்கே போயிடுங்க, உங்கள் பையன் லைஃப் மாறிடும், என்ன பிரதர் நாங்கள் பார்த்துக்குறோம், படித்து முடிக்க வரைக்கும் நாங்கள் பொறுப்பு, இது எந்த ஃபால்ஸ் ப்ராமிஸும் கிடையாது. நான் இங்கே உட்காந்து என்னோடய அட்மிஷன் வீசா முடிக்கிறதுக்கே எனக்கு வந்து பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதனால தான் இந்த இன்டர்வியூஸ் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் டு ஒரு 50 இன்டர்வியூஸ் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அதில் எல்லா நாட்டில் படித்த ஸ்டூடெண்ட்டோட இன்டர்வியூ இருக்குது. படித்து குடியுரிமை வாங்கினவங்க, பெர்மனன்ட் ரெசிடென்சி வாங்கினவங்க, பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க. ஸோ அந்த இன்டர்வியூஸை பார்த்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா தே கேன் ரீச் எக்ஸலண்ட் சக்ஸஸ். சூப்பர் சார். இப்போ நீங்கள் கண்ட்ரி பற்றி சொன்னீங்க, கண்ட்ரி ரொம்ப முக்கியம்ன்ட்டு.
உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் கண்ட்ரின்னா என்ன சொல்லுவீங்க? யாருக்கும் தெரியாமல் அண்டர் ரேட்டடாக இருக்குது, இன்னும் அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல இந்த கண்ட்ரி பற்றினா ஏதாவது கண்ட்ரி இருக்கா? சூப்பர் கொஸ்டின். அதாவது இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே அண்டர் ரேட்டட் தான். ஏன் தெரியுங்களா? இப்போ யூகே பற்றி பேசணும், அதிலே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு யூனிவர்சிட்டி மட்டுமே, ஒரு யூனிவர்சிட்டி யூகேயில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி thousands ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம் ஒன்று. பட் இதே என்டையர் கண்ட்ரி ஆஃப் பெல்ஜியமோ இல்லை ஒரு ஆஸ்ட்ரியாவோ ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க முடியும் அந்த என்டையர் கண்ட்ரிக்கு. ஸோ எப்போவுமே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மேலே என்ன வராதுங்க, அந்த லைம் லைட்டே வராது. ஏன்னா தே ஃபோக்கஸ் ஆன் குவாலிட்டி நாட் ஆன் குவான்டிட்டி. ப்ளஸ் அந்த அரசாங்கம் ஃபீஸ் கட்டுது இல்லைங்களா? இப்போ ஜெர்மனிலையும் பெல்ஜியம்லேயும் ஆஸ்திரேலியாலையும் படிக்கிறது ஆல்மோஸ்ட் ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ அந்த நாட்டின் அரசாங்கமும் அதுக்கு தான் ஃபீஸ் கட்டுது. ஸோ அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களால கட்ட முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்குள்ளே தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் அலோகேட்டட். ஸோ அதனால் நிறைய கண்ட்ரிஸ் நாங்கள் அனுப்புகிறோம். ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஃப்ரான்ஸ், செக் ரிப்பப்ளிக், ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, plenty ஆஃப் அதர் கண்ட்ரீஸ்ங்க. பட் எங்கள் மந்த்ரா என்னென்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும். அண்ட் அந்த யூனிவர்சிட்டி ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருக்கணும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸோட. எனக்கு அது ரொம்ப முக்கியம். எங்கள் பசங்க போய் அங்கே கம்ஃபர்டபுளாக படிக்கணும். அண்ட் மிக முக்கியமாக அந்த நாட்டின் ஐஐடி என்ஐடியாக இருக்கணும். அதாவது அந்த டாப் கண்ட்ரியோடைய நம்பர் 1 நம்பர் 2 பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் அது இருக்கணும். ப்ளஸ் நாங்கள் அனுப்புறது எல்லாமே வந்து ஷெங்கன் கண்ட்ரிஸ். ஷெங்கன் கண்ட்ரிஸ்னால் 29 நாட்டுக்கும் ஒரே விசா. இந்த ரஷ்யா, யுக்ரைன் ஷெங்கனில் வராது. யூகே, அயர்லாந்து ஷெங்கன் கண்ட்ரீஸில் வராது. ஆனால் இந்தியாவிலேயே ஷெங்கன் கண்ட்ரீஸை மட்டும் ப்ரமோட் பண்ணக்கூடிய இந்தியாவின் ஒரே நிறுவனம் யூரோப் ஸ்டடி சென்டர். ஏன் ஷெங்கன் கண்ட்ரீஸ் மட்டுமே ப்ரமோட் பண்ணுறோன்னா, எந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்க்கும் அப்ராட் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராட்லேருந்து கூட்டு வந்து அதை இங்கே ஒரு தொழிலாக நடத்த வேண்டிய அந்த எண்ணமே இந்த நாடுகளுக்கு கிடையாது. எப்போ வியாபார நோக்கம் இல்லாத நாட்டில் போய் படிக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெனிஃபிட் இருக்குமா இருக்காதா பிரதர்? இருக்கும். எக்ஸாக்ட்லி. இதுதான் இங்கே ஹோல் ஐடியாலஜி. இப்போ வீசான்றது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து இப்போ 100 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா 98 ஸ்டூடெண்ட்ஸ் கெட் த விசாஸ் அப்ரூவ்ட். அது ஏன் காரணம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் வாங்க. நாங்கள் ஜாலிக்கு போகிறேன் என்ன சார், சும்மா வாங்க ஒரு ஃபனுக்கு போகிறேன், எங்கள் அங்கிள் எங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காரு, நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு போகிறோன்னா எங்கள் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்லேயே அவங்கள அமுச்சு விட்ருவோம். ஃபோனில் இதெல்லாம் கேட்குறாங்கன்னா நீங்கள் எங்கன்னா பண்ணிக்கிங்க, எங்ககிட்ட வராதிங்க. படிக்க விருப்பம் இருப்பவர்கள் அதிலே உங்களுக்கு பாதி த்ரூ. ரெண்டாவது, நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் படிக்கும்பொழுது இன்னும் உங்களுக்கு ஒரு 40% கிளியர் ஆகிடுது. அண்ட் கிளியர் டாக்குமெண்டேஷன். இப்போ யூரோப் ஸ்டடி சென்டரில் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 10-12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க கிளியராக என்னென்ன ஏதுன்னு சொல்லிடுவாங்க. பட் இதையும் தாண்டி நிறைய சிச்சுவேஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ் இஷ்யூஸ்லாம் இருக்கும். சில ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி இருக்குது, அந்த கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா விசாவே இப்போ ஃபுல்லாக டிலே ஆகுது. ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் என்ன வேணால் நடக்கலாம். பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, 16 இயர்ஸாக டெடிக்கேட்டடாக இதை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கிறது யூரோப் ஸ்டடி சென்டர் மட்டும்தான். ஸோ விசா பொறுத்த வரைக்கும் 99% மேலே சக்ஸஸ் ரேஷியோ. அண்ட் மிக முக்கியமாக நம்ம தான் 25-26 இயர்ஸ் மேலே ஸ்டூடெண்ட்ஸே எடுக்கிறது இல்லையே. எனி அப்ராட் எஜுகேஷன் இதை சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்ட் டைம் பண்ணாதீங்க, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் 25-26 இயர்ஸ்க்கு மேலே எங்களை காண்டாக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? ப்ளஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நோ சொல்கிற கம்பெனி தான் என்னதுங்க கேன் டெலிவர். எல்லாத்துக்கும் எஸ் சொல்கிற கம்பெனியால் எல்லா விஷயத்தையும் டெலிவர் பண்ணவே முடியாது. இப்போ ஒருத்தவங்க வந்து அப்ராட் போகணுன்னு நினைக்கிறாங்க, அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் மிஸ்டேக்னா என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்ராட் போய் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் பண்ணுறவங்க என்னென்னா, சொத்தை விற்று போகிறது. 80 லட்சம் 90 லட்சம்லாம் கடன் வாங்கிட்டு போகிறாங்க பிரதர். இன்னைக்கு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம்ல, என்னென்ன சிச்சுவேஷனில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்குது, இன்றைக்கி எக்கானமி எந்த லெவலில் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லைங்களா? நம்ம மந்த்ரா இஸ் சேஃப் மந்த்ராங்க. தயவு செஞ்சு நிறைய செலவு பண்ணி மாட்டிக்காதீங்க. யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் லெஸ், லேர்ன் மோர். இன்றைக்கி என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டை விட்டுறக்கூடாது. எக்கானமின்றது பிரதர் ஒரு ஜெயிண்ட் வீல் மாதிரி. ஐ எம் நாட் அ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட், பட் ஜெயிண்ட் வீல் மாதிரி. கீழே இருக்கிற ஜெயிண்ட் வீல் என்னங்க ஆகும்? மேலே போகும். மேலே இருக்கிறது கீழே வரும். அதான் எக்கானமி, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ நம்ம வேலையை கரெக்டாக செய்யணும். ப்ளஸ் நீங்கள் அதிகப்படியான ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கும் பொழுது யூ ஆர் ஐசோலேட்டட் ஃப்ரம் ரெசிஷன். கம்பெனியில் வெளியில் ஆள் அனுப்புகிறாங்க, ஒரு கம்பெனி ஆளை வெளில அனுப்புகிறாங்கன்னா யாரை அனுப்புவாங்க? லெஸ் ஸ்கில்டு, லெஸ் பர்ஃபார்மர். நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப், டெவலப் யுவர் ஸ்கில் செட், யூ கேன் மேக் இட் பிக் டைம்.
இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டோ இல்லை மாஸ்டர் டிகிரிக்கோ ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு கரெக்டான கன்சல்டன்ட்டு நம்ம எப்படி ப்ராப்பராக ரெகனைஸ் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதான் நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, நான் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலே அவங்களால டாப் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ண முடியாது. இப்போ நாங்கள் நெதர்லாண்ட்ஸ்னால் டியூ டெல்ஃப்ட் ப்ரமோட் பண்ணுவோம். இப்போ ஸ்வீடன்னா ராயல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ப்ரமோட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி நார்வே அப்படின்னா NTNU, இட்டாலினா பாலிடெக்னிகோ டி மிலானோ, ஜெர்மனினா TU9 யூனிவர்சிட்டிஸ். இதை ப்ரமோட் பண்ணிவிட்டு நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோன்னு அவங்கள சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டே உங்களுக்கு என்னென்னா, நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்குறோன்னாலே அங்கே டாப் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணுறாங்கன்ற கொஸ்டினுக்கே இடம் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ், டொமைன் நாலேஜ் வேணுங்க. உங்களுக்கு பயோமெடிக்கலுக்கும் பயோமெடிக்கல் சயின்சஸ்க்கும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கும் வித்தியாசம் தெரியும். ஏரோஸ்பேஸ்க்கும் ஏரோநாட்டிக்கலுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ பையன் எம்பெடட் சிஸ்டம்ஸ் VLSIனா VLSIக்கு ஃபுல் ஃபார்மே நிறைய பேருக்கு தெரியாது. இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் அந்த இன்ஜினியரிங்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், அது என்ன ஏதுன்றது தெரியணும்ல. ஒரு ஃபார்மசிஸ்ட்னா எந்த மருந்து எங்கே இருக்கணும், அது அடல்ட் சாப்பிட்லாமா இல்லை குழந்தைங்க சாப்பிட்லாமான்றதெல்லாம் அந்த கிளாரிட்டி இருக்கணும்ல. இது இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன கிளாரிட்டி கொடுப்பீங்க, என்ன மாதிரியான இன்புட் கொடுப்பீங்க? ப்ளஸ் நாங்கள் இப்போ எங்கள் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ட்ரெயின் தி கவுன்சிலர்ஸ் க்ளோஸ் டு 6-7 months. எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண முடியும். எல்லாமே இங்கே ஹோலிஸ்டிக் தான். மாணவ மாணவிகளுக்கு பயன் இருக்கிறத மட்டும் ப்ரமோட் பண்ணுவோம். நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, அந்த நாட்டில் இருக்கிற நம்பர் 1 நம்பர் 2 யூனிவர்சிட்டி ப்ரமோட் பண்ணுறாங்களா, தாராளமாக போங்க. அங்கே இருக்கிற சோட்டா மோட்டாஸை ப்ரமோட் பண்ணி ஆப்ரேஷன் சக்ஸஸ், பேஷண்ட் நோ மோர் தான். அண்ட் இப்போ நம்ம ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரதர் 90 minutes ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுவோம். மற்ற ஆஃபீஸில் 15 நிமிஷத்தில் நீங்கள் வெளில வந்துடுவீங்க. அங்கே எதுவுமே இல்லை பேசுறதுக்கு. எந்த கண்ட்ரி போனோம், ஓகே இந்த கண்ட்ரியில் இந்த யூனிவர்சிட்டிஸ் நாங்கள் பண்ணுறோம், இது மட்டும் தான் நாங்கள் பண்ணுறோம், இதில் ஏதாவது சூஸ் பண்ணுறேங்க, டாக்குமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். என்ன இருக்குது பார்த்துக்கிறதுக்கு? 24 hours ஆஃபர் லெட்டர் வரப்போகுது, 7 நாள் 8 நாளில் 10 நாள் மேக்ஸிமமில் வீசா, அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே அப்படி இல்லை, இட்ஸ் அ ப்ராசஸ். ஸ்கைப் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், கிளியர் பண்ணணும், அதற்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் தயார் பண்ணணும், தென் யூனிவர்சிட்டிக்கிட்டேருந்து பேசி ஸ்லாட் வாங்கணும், மீனிங் ஃபார் த வீசா வித் த VFS ஆர் த எம்பசி. த ப்ராசஸ் இஸ் tedious. பட் இங்கிலீஷில் சொல்லுவாங்கள்ல பிரதர், நோ பெயின் நோ கெயின். ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட் பார்த்தேன், நீங்கள் யூகேயில் படிக்க ஆசைப்பட்றீங்களா, எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், 24 hours நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வாங்கி கொடுங்க. ஏன்? அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு 24 years கஷ்டப்பட முடியும். இதுதான் கான்செப்ட். ஸோ நம்ம எல்லா தப்பையுமே பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரி சரியில்லை, US சரியில்லை, கனடா சரியில்லை, அந்த நியூசிலாந்து சரியில்லைன்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு லாஜிக்குமே இல்லை. அப்ராட் எஜுகேஷன், உங்கள் வீட்டு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும், படிக்க முடியும் அப்படின்னா தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் லைஃப் இஸ் ஒன்ஸ். யூ ஹவ் டு ட்ராவல், மீட் லாட் ஆஃப் பீப்புள், கெட் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் நியூ கல்ச்சர், மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் அக்ராஸ் த குளோப். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்கள் சப்ஜெக்டில் நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா யூ கேன் லிவ் யுவர் லைஃப் ஹாப்பிலி, பீஸ்ஃபுல்லி. அண்ட் ஆல்சோ நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆகும்போது எக்ஸலண்ட் என்ன இருக்குங்க, ஒர்க் லைஃப் பேலன்ஸ். நீங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ், மென்டல் ஹெல்த்தை பற்றி இன்றைக்கி பேசுகிறதே கிடையாது யாருமே. எங்கள் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5:35 மண்டே டு ஃப்ரைடே யாருமே இருக்க மாட்டாங்க. 5:30 க்ளோஸ். சாட்டர்டே 6 o'clock க்ளோஸ். இல்லை சார் எங்கள் இப்போ தான் சார் வர்றதுன்னா ஷெட்யூல்டு அப்பாயின்மெண்ட், இல்லை சார் எங்கள் அப்பாவுக்கு அப்போ தான் டைம் இருக்குது வர்றதுக்குன்னா நான் வெயிட் பண்ணுறேன், நாட் மை டீம் மெம்பர்ஸ். ஸோ இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றதே இங்கே ஒரு ஜோக். வேலை போய்டும், அவங்க அப்பா அவ்வளோ வெயிட்டிங்கில் இருக்கான், நீ பண்ணு இதை பண்ணு. இங்கே ஒரு கேட் அண்ட் மவுஸ் ரேஸில் நம்ம வாழ்க்கையே தொலைச்சிடும். ஸோ இங்கே வந்து இப்போ நீங்கள் யூரோப்பில் நம்ம ஸ்டூடெண்ட் பேசுகிற இன்டர்வியூலாம் பார்ப்போம், அவங்க பாஸ் வந்து கேட்பாரான், வாட் ஆர் யூ டூயிங், இட்ஸ் டைம், கோ ஹோம்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணோம் ஒரு ரெஸ்டாரண்ட்டில். 13-14 பேர் வந்திருந்தாங்க. அதில் 11 பேர் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆர் ஃபோனில் தான் இருந்தாங்க. நான் சொல்கிறது சாட்டர்டே 7:30 8 o'clock லாகின் பண்ணிட்டு இன்னும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதனால் என்ன ஆகிடுதுங்க இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரத்துலேயேங்க +or-30 yearsலேயே ஃபஸ்ட் ஹார்ட் அட்டாக். நீங்கள் இது ரொம்ப நீ ஒரு ஷாக்கிங்காகவே இருக்காது மக்களுக்கு கேட்கும்போது, ஆட அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி. லைஃப் ஸ்டைல் பேஸ்டு வர்றது விட்டுருங்க, ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு அதை எங்கே போய் நம்ம சொல்கிறது. ஸோ இந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி நம்ம உடைக்க முடியும்? ஒன்லி வென் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கில்ஸ். உங்களுக்கு லாட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும்போது கம்பெனிக்காரன் உங்களை எப்படி பார்ப்பான்? எப்பா இருக்கிறதுலையே அவன் தான்ப்பா வேல்யூபிள் ரிசோர்ஸு, அவனை எதுவும் பண்ண, அவன் வரட்டும் போகட்டும். ப்ளஸ் நம்ம ஒன் அமாங் த க்ரௌடாக தான் நம்ம இருப்போம், ஏதாவது மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தால்
நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, ஃபாதர் வந்து மாஸ்டர்ஸ் படிக்க போகிறதுக்கு முன்னாடி, சிவராமன் என் சன்னுக்கு ஆஃபர் லெட்டர் இருக்குது கம்பெனியில், இந்த பக்கம் நீங்கள் கொடுத்த ஆஃபர் லெட்டர் இருக்குது, கேம்பஸில் ப்ளேஸ் ஆன லெட்டர் இருக்குது, நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டியில் கொடுத்த ஆஃபர் லெட்டர் இருக்குது, எது எடுக்கணும் அப்படின்னா, சார் ஃபினான்ஷியலி உங்களுக்கு இந்த மாஸ்டர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக மாஸ்டர்ஸ் படிக்கிறதுக்கு மினிமம் 12 lakhs ஆகுங்க, ஃபீஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்து, இது உங்களுக்கு பிரச்சனையும் இல்லை, பையன் படித்து அவனுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபார் ஹிம் டு கோ டு அ டிஃப்ரெண்ட் லெவல்னால் கண்டிப்பாக இது முக்கியம். சார் அதெல்லாம் இது வேணாம் சார், சும்மா ஒரு நானும் ஒன் அமாங் தி க்ரௌடாகவே இருக்கிறேன், யூனோ ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்டடீஸ், இது மாதிரிலாம் ஏதாவது சொன்னாதுன்னா இப்போ இருக்கிற ஜாபே போதும் சார், he will still survive. சர்வைவலுக்காக நம்ம ஃபாரின் போகலாம், ஃபார் அஸ் டு க்ரோ டு என்னதுங்க ஒரு டிஃப்ரெண்ட் லெவல். ஒரு நல்ல டாப் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் படித்து உங்கள் ஸ்கில் செட் நீங்கள் டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 7-8 years உங்களை வந்து அது கெரியர் வைஸ் இட் டேக்ஸ் யூ ஃபார்வர்ட். தட்ஸ் ஹவ் இட் இஸ். சார் இப்போ லேக் ஆஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ நம்மக்கிட்ட ஏன் அந்த ஸ்கில்ஸ் குறையுதுன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவில் அந்த அளவுக்கு ஸ்கில் ட்ரெயின் பண்ணுற அளவுக்கு வரணும்னா இன்னும் எவ்வளோ காலம் எடுக்கும்? சரிங்க, இப்போது ஒரு ஐஐடியில் மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் மற்ற காலேஜில் மற்ற காலேஜில் மெக்கானிக்கல் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏங்க அவ்வளோ வித்தியாசம் இருக்குது? ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெக்கானிக்கல்னு எடுத்துக்கிட்டேன், அவனுக்கு அவ்வளோ லட்சத்தில் சேலரி கிடைக்குது, நமக்கு சில 1000 கூட கிடைக்க மாட்டேங்குதே. அப்போது அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான். என்னதுங்க, இதர கல்லூரிகளில் ஐஐடியில் படிக்கிறது மெக்கானிக்கல் தான், இதர கல்லூரிகளில் படிக்கிறது மெக்கானிக்கல் தான். இங்கே பிரச்சனை என்ன? சிலபஸ் அவுடேட்டட், அனுபவமற்ற ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுப்பது, மனப்பாடம் செய்து படிக்கக்கூடிய கல்வி முறை, அண்ட் மிக முக்கியமாக இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன்ன்றதே கிடையாது. இப்போ ஐஐடி ஏங்க ஸ்பெஷல்? உங்களுக்கு தெரிஞ்ச பற்றி சொல்லுங்களேன். ஒய் இஸ் ஐஐடி ஸோ ஸ்பெஷல்? ஏன் போட்டி போடுறாங்க எல்லோரும் அங்கே போய் படிக்கிறதுக்கு? முக்கியமான காரணம் நல்ல எஜுகேஷன். அது அஃப்கோர்ஸ் முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன். ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவ்வளோ முக்கியங்க இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன். இப்போ நீங்கள் ஜெர்மனில் ஒரு யூனிவர்சிட்டி எடுத்து படிக்கிறீங்கன்னா அதுக்கு 100 ரூபா தேவைப்படுதுன்னா ஒரு மந்த் எக்ஸ்பென்ஸ், ஒரு எக்ஸாம்பிளுக்கு 50 rupees comes from the government, 40 rupees comes from the industries, 10 rupees comes from student. இதுதான் ஐஐடிஸ்லேயும் நடக்குது. ஐஐடியில் 2024 சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ கோடி கொடுத்தாங்க? 10,000 கோடி கொடுத்தாங்க. ஸோ இப்போ ஐஐடி எதுக்கு நடத்துகிறாங்க? கவர்மெண்ட் பாடியெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வருஷம் நம்ம ஐஐடியில் எவ்வளோ கேபிட்டேஷன் ஃபீஸ் வாங்கலாம், என்னங்க இந்த வருஷம் ஐஐடி வச்சு எவ்வளோ சம்பாதிக்கலான்னு பேசுவாங்களா? இல்லை இந்த வருஷம் ஐஐடியில் என்னென்ன லேபார்ட்டரிஸ் கொண்டு வரலாம், என்னங்க என்னென்ன நம்ம அப்கிரேடேஷன் பண்ணலான்னு பேசுவாங்களா? புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த நீங்கள் படிக்கக்கூடிய கல்லூரியின் நோக்கம் என்ன? இப்போ அதுக்கு நம்ம வந்து இங்கே ஐஐடி என்ஐடி தவிர மற்ற கல்லூரிகள் நான் குறை சொல்ல வரல, பட் கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லாமல், கவர்மெண்ட் ஃபண்டிங் இல்லாமல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்தினா தட் இஸ் அ காம்ப்ரமைஸ்டு ஃபார்ம் ஆஃப் எஜுகேஷன். இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இல்லாமல் படிக்கிறது அழகாக வீடு கட்டிட்டு வாட்டர் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுக்காததுக்கு சமம். தேர் இஸ் நோ பாயிண்ட். இப்போ ஸ்வீடனில் நான் படித்த இன்ஸ்டிடியூஷனு யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இண்டஸ்ட்ரி இருந்துச்சு. இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு யூனிவர்சிட்டி தேவைப்பட்டது ஃபார் ரிசர்ச் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பித்தாங்க. எது அலாங் வித் தி கவர்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி கிரவுண்ட் இருந்தால் அங்கே ஒரு காலேஜ் வந்துடுது. சுற்றி என்ன வருதுங்க? இண்டஸ்ட்ரீஸாக வருது இல்லையே, ஜூஸ் கடையும் டீ கடையும் தான் வருது. திஸ் இஸ் த ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம பிரச்சனையே என்னன்னு தெரியாமல் நம்ம கான்ஸ்டண்ட்டாக சொல்யூஷனை நோக்கி ஓடிட்டுருக்கோம். பட் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டோம்னா சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லைங்க, அந்த சொல்யூஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுமே இட்ஸ் மச் ஈஸியர். அதை தான் இந்த போட்காஸ்ட்டில் நம்ம வி ஆர் ட்ரைங் டு என்லைட்டன் பீப்புள். இன்னும் நிறைய ஐஐடி அந்த மாதிரி காலேஜஸ் வரணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி வரும்? இப்போ நீங்கள் பில்டிங் கட்டிடலாம், சிலபஸ் வாங்கிடலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்துடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ப்ரொஃபஸர்ஸ், ஆசிரியர்கள் மார்ச்லேருந்து தான் வர போகிறாங்க. ரொம்ப கஷ்டம் பிரதர். அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி வந்து எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் சொன்னாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? ஒர்க் அவுட் ஆச்சா? எல்லோரும் திருப்பி வர சொல்லிட்டாங்க இல்லையா? ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கிடையாது, எல்லாம் வாங்க, ஆன்லைன்லாம் கிடையாது, கம் டு டைரக்ட். ஸோ நீங்கள் வந்து தரமான ஆசிரியர்கள் இல்லாமல் நல்ல கல்வி அது ஸ்கூல் லெவல்லையோ காலேஜ் லெவல்லையோ கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த கோஸ்ட் ஃபேக்கல்ட்டி ஸ்கேம், ஃபேக்கல்ட்டியே ஸ்கேமில் இன்வால்வ் ஆகிறாங்கன்னா நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு செட் பண்ண போகிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பித்தா கூட ஒரு 15 வருஷத்தில்
எக்ஸலண்ட் ப்ரொஃபஸர்ஸ் ரெடி பண்ணலாம். பட் வி ஹவ் டு ஸ்டார்ட் டுடே. அது யார் ஆரம்பிக்க போகிறா, இதுக்கு என்ன பேட்டர்ன், இதுக்கு என்ன பிளான். நாளுக்கு நாள் கல்வித்தரம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. ரைட் ஃப்ரம் ஸ்கூல் ஆகட்டும், யூனிவர்சிட்டிஸ் ஆகட்டும். எந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு எந்த மாதிரி இருக்கணும்னு? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாங்க, சிலபஸ் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கணுங்க. இப்போ இந்த மைக்கை வச்சே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எந்த கல்லூரிலாம் சொல்ல விரும்பலை. அந்த கல்லூரியோடைய விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் போகிறார். வெரி ஃபேமஸ் திஸ் திங். அவர் ஒரு ஸ்டூடியோலாம் வச்சுருக்கார். ஓகேங்களா, அவர் மீனிங் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுறார். அந்த விஸ்காம் லெபார்ட்டரி அந்த மைக்கை பார்க்கும்போது 12 வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண டெக்னாலஜி அந்த மைக். இதை வச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுப்பீங்க? இத்தனைக்கு அது கொஞ்சம் வெல்த்தி காலேஜ் ஆல்சோ. ஸோ எக்ஸலண்ட் லேபார்ட்டரிஸ் அண்ட் லேட்டஸ்ட் சிலபஸ் அண்ட் மிக முக்கியமாக எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லைங்களா, ஓப்பன் புக் எக்ஸாமினேஷன் இருக்கணும். பசங்க உட்காந்து மனப்பாடமே செய்யக்கூடாது, ரெக்கார்ட் நோட் எழுதக்கூடாது. அந்த ப்ரொஃபஸர் வந்து இப்போ நான் கிளாஸ் நடத்துகிறாரு, அந்த ப்ரொஃபஸருடைய கிளாஸை வந்து பசங்க கவனிக்கல, அதில் ஈக்குவல் தப்பு அந்த ப்ரொஃபஸர் மேலேயும் இருக்குது. நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுக்கல இல்லையா, பசங்க கவனிக்கணும், அதில் மாற்று கருத்து இல்லை. சொல்கிற ப்ரொஃபஸரும் என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். அண்ட் அதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்ல. இப்போ இன்றைக்கி நான் ஒரு நிகழ்ச்சி இந்த பாட்காஸ்ட் உங்களோட பண்ணிகிட்ருக்கிறேன். 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. என் யூடியூப்பில் 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்வியூ இருக்குது. நான் அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்ற இன்டர்வியூ வரைக்கும் இந்த டேட்டாவோட பேசுகிறதுக்கும், நான் முந்தா நேற்று யூரோப் ஸ்டடி சென்டர் ஆரம்பிச்சுட்டு பேசுகிறதுக்கும் இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். அவன் கான்ஃபிடென்ஸ் லெவலும் என் கான்ஃபிடென்ஸ் லெவலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அண்ட் கல்வி இலவசமாக கிடைக்கணுங்க. இன்றைக்கி வந்து மிகவும் அந்த கல்வியில் தரம் இருக்கா இல்லையான்றதுல ரெண்டாவது கொஸ்டின். இன்றைக்கி பணம் இருந்தால் தானே உங்களால் படிக்கவே முடியுன்ற ஒரு சூழல் இருக்குல்ல. பட் இதே யூரோப்பில் அப்படி இல்லை பாருங்கள். அவங்க நாட்டு மக்களுக்கு கல்வி இலவசம். ஸோ பணம் இருக்கிறவங்க தான் படித்து வின் பண்ண முடியும். பணம் இல்லாதவங்க படித்து வின் பண்ண முடியாது. அவங்க ஃபாரின் போக முடியாது, ஆர் இங்கே போக முடியாது, அங்கே போக முடியாது. இந்த சிச்சுவேஷனே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ராங். ஒரு பையன் படிக்கணும்னு நினைக்கிறானா என்னங்க, ஐஐடி லெவல் எஜுகேஷன் ஃப்ரீயாக கிடைக்கணும். அதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்தால் என்னதுங்க, வில் ஃபீல் ஹாப்பி. பட் நீங்கள் ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்தா கூட அனைவருக்கும் கல்வியை தாண்டி நம்ம சொல்கிறது அனைவருக்கும் தரமான கல்வியாக. இப்போ ஒரு உணவு வந்து பயங்கரமாக ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டே இல்லைன்னா அதில் என்னங்க இருக்குது, பிரயோஜனமே இல்லையே. ஸோ படிக்கிறது எதுக்குன்னா டிகிரி வாங்கி ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு. அந்த ஸ்கில் மூலிமா வேலைவாய்ப்பு வாங்கணும். வேலைவாய்ப்பு வாங்கி தரக்கூடிய கல்விகளை படிக்கணும். வேலைவாய்ப்பை வாங்கி கொடுக்கக்கூடிய திறன் இல்லாத கல்விகளையோ டிகிரிகளையோ படிப்பது நம்மளை நாமே ஏமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு செயல். இப்போ நம்ம ஸ்கூல்ஸுமே ஃப்ரீ இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு. ஆனால் எல்லாருமே கொஞ்சம் ப்ரைவேட்டாக தான் போகணுன்னு ஆசைப்பட்றாங்களே, என்ன நடக்குதுங்க? ஸ்கூல்ஸில் அது டிஃப்ரெண்ட் டாபிக்ங்க. ப்ளஸ் இன்றைக்கி வந்து ஸ்கூல்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்டுறாங்க. அண்ட் பேரண்ட்ஸுமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, லட்சமாக ஃபீஸ் கட்டினா தான் நம்ம பசங்களுக்கு குவாலிட்டியாக எஜுகேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. இன்றைக்கி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குலாம் 5-6 lakhs ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துருச்சு தெரியுங்களா. அங்கே சீட்டும் கிடைக்கிறது இல்லை. பேரண்ட்ஸுடைய மனநிலை என்னென்னா, நிறைய ஃபீஸ் கட்டிட்டோம்னா பையன் வேறு லெவலில் நாலேஜ் வரும், எங்கேயோ இருக்க போகுது சேலரின்றது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 6 lakhs இன்றைக்கி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்றைக்கி இங்கே இன்ஜினியரிங் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் 7 lakhs வரைக்கும் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் எடுக்க முடியுமா, என்ன மார்க்கெட் சுச்சுவேஷனில் இருக்கிறோம். ப்ளஸ் நாங்கள் 16 வருஷமாக சொல்கிறது ஒன்று தாங்க, ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். அப்பா அம்மாவை கடனாளி ஆக்கிறாத. உள்ளே வந்து நீங்கள் எந்த ஆஃபீஸுக்குள்ளே போனாலும் உள்ளே வந்தோடனே ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்கள் அப்பா எங்கே வேலை செய்கிறார், உங்கள் அம்மா எங்கே வேலை செய்கிறாங்க, உங்கள் பட்ஜெட் என்ன பிளான் பண்ணுறீங்க, இதை கொண்ட பிறகு தான் அப்ராட் எஜுகேஷன் உங்களுக்கு டீட்டெயில்ஸே கொடுப்போம். இதெல்லாம் கேட்காத ஒரே நிறுவனம் நாங்கள். அதுக்கு நாங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம், ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுவோம். 1 year டிகிரி, பிஜி டிப்ளமா, மெடிசன் அப்ராடு, இந்த பார்ட் டைம் ஜாப்பு கண்டிப்பாக வேலை கிடச்சிரும், உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன், எந்த பொய்யும் கிடையாது. படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா வாங்க, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் எஃபர்ட் போடணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க, யூ கேன் வின். பட் வின்னிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் இன் மை ஹேண்ட்ஸ். அண்ட் நீங்கள் நடுவில் வந்து இந்த ஸ்கில்ஸை பற்றி நீங்கள் பேசுனீங்க. ஸ்கில்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ். அண்ட் அதையே குறிக்கும் வகையில் we had an excellent article in Economic Times. இதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2025, இந்த 2025 ஃபினான்ஷியல் இயர் முடியுது இல்லையா, இதோட 32 million ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட். ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட்னா யாரும் அப்ளை பண்ணாமல் இல்லை,
எம்ப்ளாயீஸ் இல்லாமல் இல்லை, அவங்களோட எம்ப்ளாயபிலிட்டி தான் இங்கே பிரச்சனை. நான் சொல்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னது இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்கில்ஸ் இல்லை நான் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்கக்கூடாது. இட்ஸ் த எக்கனாமிக் டைம்ஸ் ஆர்டிக்கல். அது அதே மாதிரி 2027 50 million ஜாப்ஸ் ஆர் வேக்கண்ட். அண்ட் நம்ம ஏதோ XYZ ரிசோர்ஸ்லேருந்து எடுக்கல ஃப்ரம் என்னதுங்க எக்கனாமிக் டைம்ஸ், இன்னும் ரெப்யூட்டட் ஆர்டிகல்ஸ். இந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் வி ஃப்ரேம் அவர் ஐடியாலஜிஸ். ஸோ மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, எதை பற்றியுமே நினைக்காதீங்க, காம்படிஷனை பற்றி நினைக்காதீங்க, வேர்ல்டு எவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்கு, எதை பற்றியுமே யோசிக்காதீங்க. ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், யூ ஆர் கோயிங் டு பி சூப்பர் ஃபைன். பட் அந்த ஸ்கில்ஸை எங்கே டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், IIT NIT இல்லைன்னா யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ் போன்ற கல்லூரிகளில் ஒரு ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards ஃபீ ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்களே சொன்னீங்க ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து சரியான அளவுக்கு ஸ்கில்ஸ் இல்லைன்னு, சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு தெரியலன்ட்டு. இதை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நம்ம எக்கனாமிக் டீச்சருக்கு வந்து அந்த அளவுக்கு பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் இந்நேரம் அவர் பெரிய பணக்காரராக இருப்பார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, அது எந்த அளவுக்கு சேலஞ்சாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆன்லைன் கோர்சஸ்லாம் வந்துருச்சு, இப்போ ரியல் பிஸ்னஸ் மேனே அவங்க கோர்சஸ் செல் பண்ணுறாங்க. இது ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. நீங்கள் ட்ரெடிஷ்னல் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் தாங்க ஃபண்டமெண்டல்ஸ். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் புரிஞ்சால் தான் உங்களுக்கு ஃபர்தர் டெக்னிக்காலிட்டிஸ் புரியும். இப்போ நீங்கள் யூரோப்பில் ஒரு ப்ரொஃபஸர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெஸ் பண்ணுங்களேன், அவர் ஃபுல் டைமாக காலேஜில் இருப்பாரா பார்ட் டைமாக இருப்பாரா? ஒரு கெஸ்ஸு, சும்மா ஒரு ஃபுல் டைம் பார்ட் டைம். 3 hours தான் பிரதர் காலேஜில் அவர் ஸ்பெண்ட் பண்ணுவார். மிச்சம் 5-6 hours அவருக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும், அவருக்குன்னு ஒரு ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், பப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவர் அதுலேயும் இருப்பார். அதில் கிடைக்கிற நாலேஜை ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவார், அந்த 3-4 hours காலேஜில் இருக்கார்ல அதில் இன்வெஸ்ட் பண்ணுவார், அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஸோ அந்த பையன் படித்து முடிச்சுட்டு, பையனோ பொண்ணோ படித்து முடிச்சுட்டு வெளியில் போகும்பொழுது அவங்க படித்ததுக்கு சேமாக தான் இருக்கும் என்னதுங்க இண்டஸ்ட்ரியல். இவ்வளோ ஏன் நான் படித்து முடிச்சுட்டு 2006 ட்ரிபிள் இ, இன்றைக்கும் ட்ரிபிள் இக்கு அதே சிலபஸ். 2006னா எப்போங்க? இன்னும் ஒரு வருஷம் தான், 20 வருஷம். நோ சேஞ்ச் இன் சிலபஸ். ஏன் சிலபஸ் சேஞ்ச் பண்ணல சொல்லுங்கள் பார்க்கலாம்? தெரியலையே. அதில் இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜிஸ் எங்கே இருக்காங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கு? அந்த எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, காலேஜுக்கு வந்து எங்கள் கிளாஸ் இருக்கிறாங்க. கரெக்ட். ஸோ இங்கே யாரையுமே புண்படுத்தணும்னோ கஷ்டப்படுத்தணுன்றதோ இந்த போட்காஸ்டுடைய நோக்கம் இல்லை. ஆனால் உண்மையை நம்ம சொல்லி தான் ஆகணும். இப்போ நான் மெடிசன் அப்ராட் போகாதீங்கன்றேன். இப்போ என்கிட்ட ஒரு பையன் இந்த ஷோ பார்த்துட்டு கால் பண்ணுறான், கீழே இருக்கிற யூடியூப் நம்பரை பார்த்து, சார் நான் மெடிசன் தான் சார் போவேன்றான். அவனுக்கு நோ சொல்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? எத்திக்ஸ். ப்ளஸ் என் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே நாங்கள் அனுப்புகிற யூனிவர்சிட்டிஸில் தான் படிக்கிறேன். ஸ்டாஃப் மெம்பர்ஸோடைய பசங்க. உங்கள் ஹோட்டலில் நீங்களே சாப்பிட்லன்னு வச்சுங்க பிரதர், போகிற வரவங்கெல்லாம் சாப்பிட்டு போகணுன்னு சொல்கிறதுல இட்ஸ் நோ லாஜிக். ஒரு ஐடியாலஜி இருக்கணும், ஒரு ஹோலிஸ்டிக்காக யூ நீட் டு கைட் தெம். நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, சார் வேலை வாங்குறது உங்கள் பொறுப்பு தான் சார். ஐயோ, அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜியில் என்கிட்ட பையனை என்னது ப்ராசஸ் பண்ணவே வந்துடாதீங்க. என் கையில் எதுவுமே கிடையாது. அட்மிஷன் உங்கள் பையன் பேசுகிறதுல இருக்குது, விசா உங்கள் பொண்ணு எப்படி எம்பசியில் பேச போகுதுன்னு இருக்குது. பட் இந்தியாவில் என்ன பிரச்சனை பிரதர்? மிகப்பெரிய பிரச்சனை என்ன? பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலும் பிறர் மேலே பழியை போட்டுறது. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்ப ரேப்பிடாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ஹியூமன் எவல்யூஷனை இப்படி வந்து ஏஐக்கு அப்புறம் இப்படி போயிட்டுருக்கு, தொடர்ந்து அது மாறிக்கிட்டே இருக்குது. கெரியர் சாய்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட கேட்டால் இப்போதைக்கு ஒரு பக்கமான கெரியர்னால் என்ன சொல்வீங்க? அவங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான். இப்போ வந்து 95% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டுமே எடுக்கிறாங்க. பட் நாங்கள் சொல்கிறது சைக்காலஜி எடுக்கலாம், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் எடுக்கலாம், ஆர் மெக்கானிக்கல் எடுக்கலாம், பிபிஏ எடுக்கலாம், எக்கனாமிக்ஸ் எடுக்கலாம். யூ கேன் ஸ்டடி வாட் எவர் யூ வாண்ட். பட் உங்களுக்கு பிடிச்சதை எடுத்து படிச்சிருக்கீங்களா? பட் எங்கே படிக்கிறீங்கன்றது இருக்குல்ல, அது கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா நான் கமர்ஷியல் இன்ஸ்டிடியூஷனா, அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறாங்களா, லேட்டஸ்ட் லெபார்ட்டரிஸ் இருக்கா, ப்ளஸ் அஃப்கோர்ஸ் இந்த கோர்ஸுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு எந்த விதமான ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. பட் நான் சும்மா எல்லோரும் படிக்கிற மாதிரி நானும் ஏதோ ஒரு காலேஜில் மெமரைஸ் பண்ணி படித்து ஒரு அவுடேட்டட் சிலபஸை படித்து டிகிரி வாங்குறது தான் ஃபோக்கஸ்னால், டிகிரி வாங்குறதோட பிரச்சனை முடிஞ்சிடாது. டிகிரி வாங்கின பிறகு தான் என்ன பிரதர் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய பேர் இன்றைக்கி இன்ஜினியரிங் படித்து முடித்த பிறகு தான் லைஃப்பில் என்ன பண்ணலான்றதே யோசிச்சுருக்காங்க. ஸோ வி வாண்ட் டு க்ரியேட் வேர் எந்த கோர்ஸ் வேணால் நீங்கள் படிங்க.
பட் கரெக்டான இடத்துல கரெக்டான அப்ரோச்சில் நம்ம படிக்கும்பொழுது தான் we can win. நம்ம மக்கள்கிட்ட அந்த மென்டாலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரேடியாக இன்ஜினியரிங் போவாங்க, ஒரேடியாக பிகாம் போவாங்க, இப்போ ஒரேடியாக ஏஐக்கு போயிட்டு இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க மிகப்பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் நம்ம எல்லா காலேஜஸ்க்கும் போகிறோம், ஓகேங்களா? இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் இப்போது வென் யூ வேர் ஸ்டடிங், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினியரிங் படிக்கும் போதோ ஒரு காலேஜுக்குள்ளே போனீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், மெக்கானிக்கல் இருக்கும், பயோடெக்னாலஜி இருக்கும், ஃபுட் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், சிவில், எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ், எல்லா விதமான கோர்சஸ் இருக்கும். இன்றைக்கி 95% ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி கோர்சஸை மட்டும்தான் பசங்க படிக்கிறாங்க. பட் ஷாக்கிங்காக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் இருக்குல்ல, அங்கேயும் இந்த கோர்சஸ்லாம் இருக்கணும் இல்லையா? அங்கே இந்த கோர்சஸே கிடையாது. ஷாக்கிங்காக இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் பேச்சுலர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த என்னது டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிட்டிக்ஸ், மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டி எதுவுமே யூஜி லெவல்லையோ பிஜி லெவலில் கூட ஏதோ ஒரே ஒரு ஸ்பெஷலைசேஷன் மட்டும்தான் வச்சுருக்காங்க. எதுவுமே கிடையாது. அதுக்கு பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலரே சொல்லியிருக்கார், we have no plans to start என்னதுங்க பிடெக் கோர்ஸ் இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எனி ஆஃப் அவர் கேம்பஸ் காலேஜஸ். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ ஸ்கில் கேன் பி கெயின்டு பை ஸ்டூடெண்ட்ஸ் ஈவன் ஆஃப்டர் ஸ்டடியிங் கோர் சப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது இதெல்லாம் வந்து ஒரு டூல்ஸ் ஆர் மேக்ஸிமம் ஒரு சப்ஜெக்ட். இதையே ஒரு ப்ரோக்ராமாக எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த கோர்ஸஸை 15,000 என்ன சொல்கிறது 2020 பார்த்தீங்கன்னா 70 காலேஜஸ் தான் இந்த கோர்ஸஸை சொல்லி கொடுத்துட்ருந்தாங்க. இப்போது 300க்கு மேலே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. இது எல்லாமே பேஸ்ட் ஆன் த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட். ப்ளஸ் இதெல்லாம் இவ்வளோ பேர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அதே சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கும் போது ஃபேக்கல்ட்டி எங்கேருந்துங்க வந்தாங்க? எங்கேருந்து வந்தாங்க? 90% எல்லா காலேஜ்லையும் ஒரே ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே கோர்ஸ் படிக்கிறாங்க. எங்கே இருந்துங்க இந்த ஏஐ ஸ்பெஷலிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்க? டேட்டா சயின்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்க? மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்க? இவங்களுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் இருக்கா? இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன் இருக்கா? ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா? மெஜாரிட்டி கிடையாது. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் படிச்சுட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துகிட்டு மாஸ்டர்ஸில் கூட நீங்கள் ஏஐ படிக்கலாம். இப்போ நீங்கள் பேச்சுலர்ஸ்லேயே ஏஐ எடுத்துடுறீங்க. இன்றைக்கி ஏஐ பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், நாளைக்கு வேறு ஏதாவது டெக்னாலஜிஸ் வரும். ஸோ அதனால் இதை கோர்சஸ் எடுத்து தப்புன்னு நான் சொல்ல வரல. இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்களா 95% அதே கோர்ஸ் தான் படிக்கிறாங்க இன்றைக்கி. ஸோ உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆர் குட் ஃப்யூச்சர் நீங்கள் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாஸ்டர்ஸ் தேவை. யூ நீட் டு ஃபர்தர் ஸ்டடி அண்ட் டெவலப் யுவர் ஸ்கில்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஏஐ மட்டும் ஃப்யூச்சர் இல்லைங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் படித்தா மட்டும்தான் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. பிபிஏக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சைக்காலஜிஸ்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் இவங்களெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறது யார் சொல்லுங்கள் பார்க்கலாம்? இந்த ஒரு சில சோ கால்டு கல்வியாளர்கள் இன்டர்நெட்லேயும் சாட் ஜிபிடிலையும் கூகுள்லேயும் சர்ச் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கலையா? ஐயோ என்ன பண்ணுறீங்க? ஏன் இதை படிக்கலை? ஏன் அதை படிக்கலை? இதுதான் ஃப்யூச்சர், நீ என்ன படிச்சுட்ருக்கிற? அதெல்லாம் ரைட்டு ராஜா, இந்த கோர்ஸ் எங்கே படிக்கிறது அதை சொல்லுங்கள் இல்லையா? என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை சொல்லுங்கள். யார் சொல்லிக் கொடுக்க போகிறா? ப்ரொஃபஸர்ஸ் அதை சொல்லுங்கள். சும்மா இன்டர்நெட்டில் எதையோ படிச்சுட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸையும் என்னதுங்க பயமுறுத்திடுறது. இப்போ நான் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு என் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பல கோடி, ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னால் இதில் ஏதாவது லாஜிக் இருக்கா? ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஒரு லேட்டஸ்ட் சிலபஸில் ஐஐடிஸ்க்கு என்ஐடிஸ்க்கு அடுத்து கண்டிப்பாக யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் கிவ்ஸ் அன் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நிறைய பேருக்கு இது தெரியாது. தெரிஞ்சாலுமே இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும், அவங்க அங்கே சரியாக படிக்காமல் தே வுட் ஹவ் லாஸ்ட். அதை பார்த்து இந்த பையன் என்ன பண்ணுவான்? பயந்துருவான். ஐயோ நல்ல வேளை நம்ம ஃபாரின் போகல அப்படின்றது. அதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுடைய வெற்றியோ தோல்வியோ ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில் செட். நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணுங்கள்.
you can win the race. It's as simple as that. சார் நீங்களே சொன்னீங்க ஏன் புக் இன்னும் பிரிண்ட் பண்ணாமல் இருக்காங்கன்னா இப்போ புதுசாக கொண்டு சிலபஸ் எடுத்துகிட்டு வந்தோம்னா அது சொல்லிக் கொடுக்குற அளவு ஸ்டாஃப்ஸ் இல்லைன்ட்டு. இப்போ நம்ம இதில் எஜுகேஷன் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ ஏஐலாம் வந்துருச்சு. இப்போ நம்ம கூகுள் லைவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அது கூட பேசிகிட்டு இருந்தால் அது நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கு. கண்டிப்பாக எஜுகேஷன் தேவையா நம்மளுக்கு? கண்டிப்பாக தேவை. நீங்கள் அதுக்கெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாதுங்க. ஒரு யூனிவர்சிட்டி, கிளாஸ் ரூம்ஸ், லெபார்டரிஸ் வித் இண்டஸ்ட்ரியல் கனெக்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஸர்ஸ், குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு, ப்ராஜெக்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸு, இது எல்லாமே மாறவே மாறாது. எல்லாமே இருக்கும். இப்போ எல்லாமே இந்த மாதிரி ஆன்லைனே எல்லாமே சாத்தியம்னா எதுக்கு நம்ம யூனிவர்சிட்டி போய் படிக்கணும்? எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே போய் படிச்சுக்கலாமே. அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே கிடையாது. கன்வென்ஷனல் சிஸ்டம்ஸ் சேஞ்சே ஆகாதுங்க. அது ப்ரொஃபஸர் கூட நீங்கள் யூ ஹேவ் டு சிட் வித் ஹிம். ஒரு காம்ப்ளெக்ஸ் மாடியூல்ஸை எப்படி அவர் பிரேக் டவுன் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு. அவர் அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ ஒரு மிஷின் இருக்குது. அந்த மிஷினை சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஸ்டாண்ட் அண்ட் ஹீ வில் எக்ஸ்பிளைன். நீங்கள் வீட்டிலேருந்து எப்படி இந்த லெபார்டரிஸ்லாம் பண்ணுவீங்க? ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க? ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸோட எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? ஸோ ஆன்லைன் ஹேஸ் இட்ஸ் லிமிட்டேஷன்ஸ். அது ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ இல்லை ஒரு சும்மா ஒரு டாபிக் ஒன்று நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒரு வாரம் காலேஜுக்கு வர முடியாது, ஃப்ளட்டு, சம் இஷ்யூஸு, அப்போ இதை ஸ்டாப் கேப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இப்போ ஒரு அடிபட்டுச்சுன்னா ஃபஸ்ட் எய்டு போடலாம். ஃபஸ்ட் எய்டு போட்டு டாக்டர் பார்க்கணும் இல்லை, ஃபஸ்ட் எய்டு தான் போட்டோமே நம்ம போய் வீட்டுக்கு போயிட்டோம்னா. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். கன்வென்ஷனல் சிஸ்டம்ஸுக்கு சேஞ்சஸே இருக்காது. பட் குவாலிட்டி எஜுகேஷன் வித்தவுட் குவாலிஃபைடு, எக்ஸ்பீரியன்ஸ்டு, டெடிக்கேட்டட், நாலேஜபிள் ப்ரொஃபஸர்ஸ் இல்லாமல் வாய்ப்பு இல்லை பிரதர். சார் நீங்கள் இப்போ நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அனுப்பிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்லாம் செலக்ட் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. இப்போ ஷெங்கன் கண்ட்ரிஸ்னால் ஒரு 29 கண்ட்ரிஸ். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனி அப்படின்னா அதில் இருக்கிற TU9 யூனிவர்சிட்டிஸ். அந்த நாட்டில் இருக்கிற டாப் யூனிவர்சிட்டிஸில் போய் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ப்ளஸ் மிக முக்கியமாக யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் இருக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரீசெண்ட் செமிஸ்டர்ஸுடைய ஆஃபர் லெட்டர், ஸோ இதில் எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஸ்டடி ப்ரோக்ராம் தாட் இன் இங்கிலீஷ் அண்ட் இதில் எங்கேயுமே இந்த லெட்டர்ஸில் இது எல்லாமே ஜெர்மன் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸில் வந்த ஆஃபர் லெட்டர்ஸ். இதில் எதுலேயுமே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே ஸ்பெசிஃபை ஆகிருக்காது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் சார்? ஃபீஸே கிடையாது. அதனால் அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ன்றதே கிடையாது. ஸோ த்ரூ தீஸ் சார்ட் ஆஃப் ஷோஸ் வி வாண்ட் டு டெல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீ நிறைய பேர் அப்ராட் எஜுகேஷனை தவிர்த்ததுக்கு காரணம் என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? வீட்டு ஃபினான்ஷியல் சூழல் தானே. எனக்கு இது மாதிரி அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு செவரல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, சார் எனக்கு இது ஒன்று இருந்ததுன்னு தெரிஞ்சுன்னா நான் படித்து முடிச்ச பிறகு கண்டிப்பாக போயிருப்பேன். அவங்க பிரதர் இன்லாவையோ அவங்க பிரதர் சிஸ்டர்ஸை கூப்பிட்டு வரும்போது தே ஆல்வேஸ் சே திஸ். ப்ளஸ் நிறைய பேர் அவங்கள சுற்றி இருக்கிற மக்கள் சொல்கிறதுனால தே ட்ராப் த பிளான். அப்ராட்லேயே வேலை இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஸோ நம்ம ஃபோக்கஸ் வேலை அப்படின்றதெல்லாம் தாண்டி அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் தான் நம்ம ஃபோக்கஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் ப்ளஸ் அப்பா அம்மாவை கடனாளி ஆக்கிடாதீங்க. உங்கள் அட்வென்ச்சருக்கு அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இவங்க தூக்கி 60-70 lakhs திருப்பி ஒரு லோன் கொடுத்துட்றாங்க. ஸோ பட் உங்களுக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards, லிவிங் எக்ஸ்பென்சஸ் 30,000 rupees இருக்கும். ஸோ இதை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா லைஃப் இஸ் ஒன்ஸ். நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணணும், நிறைய கல்ச்சர்ஸோட எக்ஸ்போஸ் ஆகணும், ப்ரொஃபஸர்ஸ் கூட மிங்கிள் பண்ணணும், பேசணும், கற்றுக்கணும். நிறைய அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு யூ கேன் பிளான் ஃபார் யுவர் அப்ராட் ஸ்டடீஸ் இஃப் யுவர் ஃபேமிலி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் பர்மிட்ஸ். அதுக்கு யூரோப் ஸ்டடி சென்டர் வில் பி ஆஃப் ஆல் த சப்போர்ட். ஓகே சார், இப்போ எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு, முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அப்ராட் போகணும் அந்த மாதிரி வருவாங்க. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எப்படி ப்ராப்பராக பண்ணுறது? நீங்கள் அப்ராட் போகணுன்னு தான் நாங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் நம்ம அப்ராட் எஜுகேஷனால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்ராட் தான் நீங்கள் போய் படிக்கணும்னு சொல்ல. கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிங்க. நல்ல ப்ரொஃபஸர்ஸ் அந்த கல்லூரியில் இருக்காங்களா பாருங்கள். ப்ரொஃபஸர்ஸோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். சிலபஸ் எல்லார் கையிலையும் இன்றைக்கி ChatGPT இருக்குது. இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் என்னென்ன? இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் படிக்க போகிறீங்களா, இல்லை AI படிக்க போகிறீங்களா, டாப் 30-40 மாடியூல்ஸ் என்ன? நீங்கள் அது ChatGPTலையோ கூகுள்லேயோ கூட சர்ச் பண்ணிவிட்டு அது உங்களுடைய படிக்கக்கூடிய சிலபஸில் இருக்கான்னு பாருங்கள். கடமைக்காக டிகிரியை வாங்கணும்னு நினைக்காதீங்க. பட் இதெல்லாம் உங்களுக்கு இந்தியாவில் NIT IITயை தாண்டி மற்ற இடத்துல கிடைக்குமான்றது நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. பட் நம்ம சொல்கிறது NIT IIT இல்லைன்னா தாராளமாக யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் உங்களுடைய பேச்சுலர்ஸ் மாஸ்டர்ஸ் அட் ஃப்ரீ ஆர் 3 lakhs per year onwards
தாராளமாக ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஓகே சார், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் டைமை ஒதுக்கி நம்ம ஸ்டூடியோக்கு வந்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.